ரோமன்ஸ் சாப்டர் 9. ரோமர் 9 நிறைய தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. த ப்ரீ டெஸ்டினேஷன் ஆஃப் காட், ரைட்டா? அப்படின்னா தேவனுடைய முன்குறிப்பின்படி தான் எல்லாமே ஆகுது அப்படின்னு சொல்லி இங்கிருந்து நிறைய காரியங்கள் நிறைய பேர் தவறாய் பேச வாய்ப்பு இருக்குது. தேவனுடைய முன்குறிப்பின்படி தான் எல்லாம் ஆகுதா அப்படின்னா எஸ், தேவனுடைய முன்குறிப்பின்படி தான் எல்லாம் ஆகுறது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த முன்குறிப்பில் எதெல்லாம் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டுடைய முன்குறித்தல் படி மட்டும்தான் நம்ம ரசிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அது உண்மையான்னு கேட்டால் ஆமாம் உண்மை. அப்படின்னா அப்போ நம்மளை மட்டும் தான் ஆண்டர் முன்குறித்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ யாரெல்லாம் ஆண்டர் முன்குறித்திருக்கிறாரு தெரியாது. அப்போ ஒரு சில பேரை முன்குறித்து ஒரு சில பேரை முன்குறிக்காமல் விட்டார்னா அப்போது அவங்க பாதாளம் போனார்னா அப்போ எப்படி அவங்கள கர்த்தர் நியாயம் தீர்க்க முடியும்? ஆண்டர் முன்குறிக்கலன்றது தானே பிரச்சனை அப்படின்னு கேள்விகள் வரும். இங்கே பவுல் சொல்கிறார், அந்த மாதிரி கேள்விலாம் கேட்காத, அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, அவர் நினச்சது அவர் செய்கிறார் அப்படின்றார். ஆனால் நமக்கு பதில் வேணும். அதனால் நம்ம சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொள்வதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியது மாத்திரமல்ல, ஓவராலாகவே ஸ்கிரிப்சர் ஹோல்சமாக பார்க்கணும். வேதத்தை மொத்தமாய் முழுமையாய் ஒரு சத்தியம் புரிந்து கொள்வதற்கு முழுமையாய் ஆராய்ந்து பார்க்கணும் வேதத்தை. ஒரு இடத்துல ஒரு சீஷர் சொன்ன ஒரு வஸ்திரத்தை மாத்திரம் எடுத்து வச்சு எதையுமே தீர்மானம் பண்ண முடியாது. அப்போது என்ன கேட்டிங்கன்னா, ஆண்டவர் எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நல்லா கவனிங்க, எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லாரையுமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் முன்குறித்திருக்கிறார். முன்குறிக்கப்பட்டவர்களை கவனிங்க, முன்குறிக்கப்பட்டவர்களை அவர் அழைக்கிறார். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த சாப்டருடைய பாதிக்கு போயிட்டு நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருச்சு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் ஃபஸ்ட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். முன்குறிக்கப்பட்டவர்களை தேவன் அழைக்கிறார். இப்படிலாம் கவனிங்க, ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டார்னு சொல்லிட்ட பிறகு அதில் என்ன இருக்கு அழைக்கிறதுக்கு? இல்லை, காலிங்கே கொடுக்க தேவையில்லையே, நான் உங்களை இன்வைட்டே பண்ண தேவையில்லையே, நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன இன்விடேஷனு? இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் தம்முடைய சர்வ வல்லமை உள்ளவராய் அவர் இவன் எனக்கு தான் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிட்டார். அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் தேவனால் முன்குறிக்கப்பட்ட மனிதனை அவர் அழைக்க வேண்டிய அவசியம் என்ன? அழைப்பு அப்படின்னாலே அதில் ஒரு சுயாதீனம் உள்ள வருதில்ல. அழைப்பு கொடுத்தால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வேணா வரலாம், வேண்டாம்னா வர தேவையில்லை. கரெக்டாக நம்ம நீங்கள் அந்த முன்குறிப்பும் அந்த அழைப்பும் எப்படி செயல்படுது அப்படின்றத இங்கே ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் ஓரளவுக்கு பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் இந்த 9ஆம் அதிகாரத்தோடு முடிய போகிறது இல்லை. அதுதான் விஷயம். எனக்கு தெரிஞ்சு 8 வரைக்கும் ஒரு ஐடியா புரிஞ்சுது. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரோமர் 5 பாவிகளாக இருக்கும் பொழுதே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார், அதுதான் தலைப்பு. ரோமர் 6 விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக? பழைய வாழ்க்கையில் இருப்பதற்காக, நித்தியத்துக்கு எதுவாய் நீதிக்கு எதுவான ஜீவிதம் செய்வதற்காக. ரோமர் 7 நியாயப்பிரமாணத்தால் ஒரு மனிதன் பாவியாக்கப்பட்டு பாவியாகி பாவம் செய்து பாவத்தில் வளர்ந்து நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனால் செய்ய முடியல, தீமையை செய்கிறேன், நான் இல்லை எனக்குள்ளே குடிக்கொண்ட பாவம், இதெல்லாம் சொல்கிறாரு. என் மனசால் நியாயப்பிரமாணத்தை வேலை செஞ்சேன், ஆனால் என் மாம்சம் பாவ பிரமாணத்தை வேலை செஞ்சது. 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே வரும்பொழுது பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நாம் பெற்றிருக்கிற புத்திர சுவிகாரம் இல்லை, ரட்சிப்பு, நித்திய ஜீவனுக்கு எதுவான ஒரு மகிமையான வாழ்க்கை இல்லை. அதனால அங்கேயும் அவரோட டிசிஷன் பால் சொல்கிறார், கிறிஸ்து என்ன ஆனாலும், வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் கிறிஸ்துவின் நிமித்தமாய் தேவன் மேல் இருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி நான் நிச்சயத்திருக்கிறேன், டிசைட் பண்ணியிருக்கிறேன் இல்லை. அங்கேயும் அவரோட காலிங் அவர் கன்ஃபார்ம் பண்ணுறார். என்னை ஆண்டவர் முன்குறித்தார், அதன்படி என்னை அழைத்தார், அந்த அழைப்பை நான் ரிசீவ் பண்ணேன், அந்த அழைப்பை நான் அக்செப்ட் பண்ணேன், அந்த அழைப்புக்காக நான் நிற்பேன்னு சொல்லி நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு பவுல் அழகாக சொல்கிறார். இப்போ ரோமர் 9ஆம் அதிகாரம் இப்போ இங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ரோமர் 9, 10, 11 அகைன் நியாயப்பிரமாணத்தை பற்றி ஒரு சில காரியங்கள், தன் இனத்தாராகிய யூதர்களை பற்றி ஒரு சில காரியங்களை பற்றி பவுல் பேசுகிறாரு. 9, 10, 11 ஃபுல்லாக போனால் தான் ஒரு ஸ்ட்ரெச் ஒன்றா புரியும் நான் நினைக்கிறேன். நான் 9 ஒரு ஆரம்பமாக தான் இருக்கும். இப்போ ஆண்டவர் யாருனாலும் முன்குறிப்பார், யாருனாலும் தமக்காக சூஸ் பண்ணுவார், அவர் யார் வேணாலும் தூக்கி போட்டுருவார். படைக்கப்பட்ட படைப்பாளியை பார்த்து, சிருஷ்டிகரை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அவர் இஷ்டத்தை அவர் செய்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாருல்ல. இதை ஏன் சொல்கிறாருன்னு முக்கியம், இல்லாட்டி இந்த காரியத்தை யார் நிமித்தமாக சொல்கிறாருன்னு முக்கியம், எதற்காக சொல்கிறாரு தான் முக்கியம். ஏன்னா இங்கே ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு ரோமர் பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரோமர் நிருபத்தை பற்றி இன்ட்ரோ கொடுக்கும் பொழுது இந்த ரோமரில் என்னென்ன குளறுபடிகள் மக்களுக்கு தோணுது,
இதில் என்னென்ன கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லும் போது இதையும் சொல்லியிருந்தேன். தேவனுடைய சர்வதிகாரமும் அவருடைய முன்குறிப்பை பற்றியும் பேசும்பொழுது நிறைய காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ரோமர் 9, 10, 11 அட்லீஸ்ட் அந்த 3 சாப்டரையும் ஒன்றா ஒரே லெட்டர்னுடைய ஒரு பகுதியாய் 9, 10, 11 ஒன்றா பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன சொல்கிறாரு, யாக்கோபை நேசித்தேன். அவன் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது யாக்கோபை ஏசா இல்லை, யாக்கோபை நேசித்தேன் ஏசாவை வெறுத்தேன்றாரு. என்ன சொல்கிறது, பார்வோன் மாத்திரம் என் பேச கேட்டிருந்தா அவனை வச்சு நான் பயங்கரமான காரியம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பார்வோன் ஆண்டர்கிட்ட வராதபடிக்கு அவன் இருதயத்தை ஆண்டர் கடினப்படுத்துறார். சரியா? அப்போ என்ன சொல்கிறது, அங்கே தான் பவுல் சொல்கிறாரு, அவர் என்ன பண்ண டிசைட் பண்ணுறாரோ அவர் செய்வார், அவர் கேள்வி கேட்க அதிகாரம் இல்லை அப்படின்றார். ஆக்சுவலாக அது உண்மைதான், அதை மாற்றி பேசவே முடியாது. சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் தம் விருப்பத்தின்படி சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். தம்முடைய விருப்பத்தின்படியே அவர் உண்டாக்குறாரு, காக்குறாரு, இல்லை அழிக்கிறார். தன் விருப்பத்தின்படி வச்சுக்கிறாரு, தன் விருப்பத்தின்படி தேவையில்லை தூக்கி போடுறாரு. ஏன்னா சகலத்திற்கும் அதிகாரி அவர் தான், அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ரைட்டா? அது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு மனிதன் சொல்லி பேசும்பொழுது சர்வ சிருஷ்டிக்கும் உயிர் இல்லை, ஆனால் மனிதன் சொல்லும் பொழுது 6 அறிவு உள்ள மனிதனாய் யோசித்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிதானம் உள்ளவனாய் தேவன் படைச்சிருக்காரு பார்த்தீங்களா? அதனால நமக்கு ஆன்சர் வேணும் அப்படின்றதற்காக நிறைய காரியங்கள் நம்ம ஆராய்ந்து நிதானமாக வாசிக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் நம்ம இருக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் மெயினாக நான் இப்போ ஆன்சர் சொல்லிடுறேன். 8, 9, 10, 9, 10, 11 வாசிக்கும் போது இதுதான் பதில். தமக்கு விருப்பமான காரியத்தை கர்த்தர் செய்கிறாரு, விருப்பம் இல்லாத காரியத்தை தூக்கி போட்டுறாரு. ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண், அது எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணுறாரு. ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண் குயவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, குயவன்னா அந்த பானை வணையிறவன் செய்கிறவன் இல்லை, விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கனமுள்ள பாத்திரமும் கனவீனமான பாத்திரமும் அவன் செய்கிறான். அந்த பாத்திரம் குயவனை கேள்வி கேட்க முடியுமா? அந்த களிமண் குயவனுக்கு சொந்தம், அவனுக்கு என்ன மாதிரி என்ன பாத்திரம் தேவையோ அதை அவன் செய்கிறான். ஓகேவா? இதுதான் பவுல் பேசுகிறாரு. இதை ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பரலோகத்துக்கும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளாதவர்களை பாதாளத்துக்கு தள்ளுறாரு. அவர் விருப்பம் அப்படி சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ இங்கே கூட அந்த பாத்திரத்தை எக்ஸாம்பிளாக பேசும்பொழுது இந்த வணையப்பட்ட நல்ல மதிப்புள்ள ஒரு பாத்திரம், கனமான பாத்திரம், கனவீனமான இன்னொரு பாத்திரம், இது போட்டு உடச்சி போட்டுறாருன்னு சொல்லலை, 2 பாத்திரத்தையும் தமக்காக உருவாக்குறாருன்றார். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ ஏற்ற பேச வர்றாரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலர் அழைக்கப்படலை, யூதர்களுக்கு அப்போஸ்தலர் அழைக்கப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்களுக்காக அப்போஸ்தலர் அழைக்கப்படலை, புறஜாதிகளுக்காக அப்போஸ்தலர் அழைக்கப்பட்டார். இப்போ யூதர்கள் புறஜாதிகள் 2 கேட்டகரி இருந்துகிட்டே இருக்குது. நம்ம 11ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது இன்னும் தெளிவாக புரிய வரும். இஸ்ரவேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். அதனால அவ்வளோதான், இஸ்ரவேல் போச்சு, அவ்வளோதான், பாதாளம் போயிடுவான் அப்படின்னு அவன் மேலே நியாய தீர்ப்பான வார்த்தையை பேசாத இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுன்றாரு. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை வேண்டான்னு சொன்னது உலகத்திற்கே ரட்சிப்பு உண்டாகும்படி. ஏன்னா இயேசு என்ன சொல்றாரு, என் ஜனத்திற்காக நான் வந்தேன், என் ஜனமும் என்னை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்றார்ல. என் ஜனம்னு யாரை சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களே சொல்றாரு. இஸ்ரவேலர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை புறக்கணித்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் புறக்கணித்த ஒரு காரியம் உலகத்திற்கே ரட்சிப்பா இருக்குமானால், இஸ்ரவேல் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அது இன்னும் என்னவா இருக்காது அப்படின்றார் 11ஆம் அதிகாரத்தில். இப்போ 11ஆம் அதிகாரத்தில் அந்த ஆன்சர் பேசுறதுக்காக தான் அதனுடைய அடித்தளமாய் முன்கூட்டியே இங்கே உபதேசத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு 9ஆம் அதிகாரத்தில். 9, 10 படிச்சுட்டே வரும்போது 11ஆம் அதிகாரத்தினுடைய ஆன்சர் அங்கே அழகாக புரிய ஆரம்பிக்கும். அதனால ஆண்டவர் தனிப்பட்ட ஒரு மனிதனை முன்குறிக்கிறாரு. அப்போது 9ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்போ வாசிக்க போகிற ஒரு சில காரியங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு? அப்போ ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒரு 10 வருஷத்தை மட்டும் வாசிச்சுட்டு ஆண்டவர் முன்குறித்தவன் பரலோகம் வர போகிறான், ஆண்டவர் முன்குறிக்காதவன் பாதாளம் போக போகிறான்னா, அப்போ பாதாளத்துக்கு ஒருத்தர் அனுப்புகிறாரு. அது பயங்கர வேதனை உள்ளது இல்லை, அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கொடுமை அது அப்படின்னா, அது அவன் பண்ண தப்புக்காக அவனை பனிஷ் பண்ண மாதிரி தெரியலையே. ஆண்டவர் முன்குறிக்கலன்றதான பிரச்சனையாக போயிருது. இப்போ ரோமர் 9ஆம் அதிகாரம் போலாமா? நான் ஏற்கனவே ரோமர் 9 பற்றி மெயினான டாபிக் நான் பதில் சொல்லிட்டேன். இப்போ நான் வாசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்லேருந்து. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. பவுல் சொல்கிறாரு, நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. போன வாரத்தில் நான் சொல்லிக் கொடுத்தேன், ஒரு மனிதனை நடத்த வேண்டுவது மனசாட்சியா பரிசுத்த ஆவியானவரா? பரிசுத்த ஆவியானவர். அப்போ என் மனசாட்சியும் சாட்சி கொடுக்கிறது அப்படின்னு பவுல் சொல்லும் போது, என் மனசாட்சி அடிப்படையில் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லல,
என்ன சொல்றாரு பாருங்க, நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ளதான் சொல்றேன். அதுக்கு என் மனசாட்சியும் சாட்சியா இருக்கு அப்படின்னா, இப்ப எதை பத்தி பேசுறாரு? அடுத்து வாசிக்கும் போது தெரியும். ரொம்ப துக்கமா இருக்கிறேன், ரொம்ப மனசு வேதனையா இருக்கிறேன் அப்படின்ட்டு எதை பத்தி பேசுறாரோ அது நம்ம 3ஆம் வசனத்துல வாசிச்சா தெரியும். என்னுடைய மனசாட்சி இது நல்லது தீயது என்று தீர்மானிக்குது, சொல்லிக் கொடுக்குது. இந்த விஷயத்துல என் மனசாட்சி கூட எனக்கு தப்பா சொல்லல, என் மனசாட்சியோடு கூட தைரியமா சாட்சியா சொல்றேன், நான் பொய் சொல்லல, நான் உண்மையை தான் சொல்றேன். என்ன சொல்றாரு பாரு, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக. சொல்லுங்க, யார் இவரு? மாம்சத்தின்படி என் இனத்தார்னா யாரை சொல்றாரு? வெரி குட், யூதர்கள். என் இனத்தார் யூதர்கள், ரைட்டா? என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னா விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை, மாம்ச பிறப்பின்படி யூத ஜனங்களாக இருக்கிறவர்கள் பேசுறார். சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக போக வேண்டும் என்று விரும்புவேனே. அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் அழைத்திருந்தாலும் கூட தன்னுடைய இனத்தாராகிய இஸ்ரவேலர்கள் மேல அந்த ஒரு பாசம் அவருக்கு போகவே இல்லை. என்னுடைய சொந்த மக்கள், ஏன் நாடு, என்னுடைய மக்கள், ஏன் பாஷைக்காரர்கள், என்னுடைய இன மக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுல வந்துட்டு பவுல் வந்து ரொம்பவே வாஞ்சு, அவருக்கு இன்னும் சொல்ல போனால் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்கிறார். அதனால அப்போஸ்தல நடவடிக்கைகளை வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஊருக்கு புதுசா போய் ஊழியம் பண்ண போனாலும் அந்த ஊர்ல யூதர்கள் தேவாலயம் எங்க இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அங்கதான் போய் அட்லீஸ்ட் ஒரு 3 வாரமாவது தங்குவாராம். அங்க போய் முதல்ல அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுவாரு, அதுக்கப்புறமா தான் அந்த ஊர்ல இருக்கிற புறஜாதிகள் மத்தியில் இயேசுவை பத்தி பேசுவார். நான் நினைக்கிறேன், எனக்கு ஆண்டவர் தான் உணர்த்துறாரு, உங்களில் ஒவ்வொருவருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வாஞ்சு இருக்கணும். என் சொந்த ஃபேமிலி ரசிக்கப்படல, இவங்க ரசிக்கப்படுறது என்ன பண்ணணும்? நான் ஜெபிக்கணுமா, ஜெபம் பண்றேன், வேத வாசிக்கணுமா, வாசிக்கிறேன், புரியாத சத்தியத்தை புரிஞ்சாதான் நான் அவங்கள்ட்ட சொல்ல முடியும், அப்போ ரசிக்கப்பட முடியுமா? அப்போ நான் வந்து சத்தியத்தை புரிஞ்சுக்கிறேன், திருப்பி வாசிப்பேன், கேள்வி கேட்பேன், சதையை கேட்பேன், கற்றுக்குவேன், புரிஞ்சிக்க முயற்சி செய்வேன், ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேட்பேன், பார்க்கும் போதெல்லாம் பேச ட்ரை பண்ணுவேன், முடிஞ்சப்பெல்லாம் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவேன், முடிஞ்சப்பெல்லாம் இயேசுவை பற்றி அவளை அறிமுகப்படுத்த ட்ரை பண்ணுவேன், எப்படியாவது என் ஃபேமிலி ரசிக்கப்படணும். அந்த ஒரு வாஞ்சை கண்டிப்பாக இருக்கணும்ல. என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் தான் பொறுப்பு, என் ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு நான் தான் பொறுப்பு. எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லணும், எப்படியாவது புரிகிற மாதிரி அவங்களுக்கு சொல்லிடணும். ஆமென். பவுலுடைய அந்த வாஞ்சை பாருங்க, நம்ம கண்டிப்பாக அது இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போகிற சர்ச்சில் நம்ம பார்க்குற மக்கள்கிட்ட, பார்க்குற ஏதோ ஒரு கிறிஸ்தவர்கள்கிட்ட எப்படியாவது ட்ரை பண்ணி லைட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்துட்டு சரி சொல்ல ட்ரை பண்ணால் அவங்களுக்கு ஒன்றும் புரியுற மாதிரி தெரிலப்பா பாப்பா அப்படின்ற மாதிரி விட்டு நம்ம சைலண்டாக வந்துடுறோம். அந்த ஒரு வாஞ்சியே இருக்க மாட்டேங்குது, அந்த ஆத்ம வரமே இருக்க மாட்டேங்குது. எந்த அளவுக்கு பவுல் சொல்றாரு பாருங்க, என் இனத்தாராகி என்னுடைய சகோதரர்களாகி இந்த இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனா போனாலும் பரவாயில்ல. என்ன தைரியத்தில் சொல்றாரு தெரியுமா? இவர் ரட்சிப்பு இவர் இழக்க மாட்டார், நல்லாவே தெரியும். இவர் பின்வாங்கி போக மாட்டார், இவர் நல்லாவே தெரியும். ஏன் சொல்லுங்க, 8ஆம் அதிகார கடைசியில் தான் சொல்லி முடிக்கிறாரு இல்ல. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதரானாலும் அதிகாரங்களானாலும் நிகழ்காரியானாலும் வருகாரியானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது, கேரண்டி, தீர்மானித்து இருக்கிறேன் இல்ல. இவரை பத்தி ஒரு பர்சனல் நல்லாவே தெரியும். இவர் ஆத்ம பாரத்தை அந்த அளவு வெளிப்படுத்துறாரு. நானே சபிக்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல, இனத்தை ரசிக்கப்படணுமே. அந்த ஒரு வாஞ்ச, அந்த ஒரு ஆத்ம பாரம் உங்களுக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம சபையில உட்காரத்து இடம் இருந்திருக்காது தெரியுமா? அதான் அந்த அளவுக்கு நம்ம யாருன்னா செயல்பட்டு இருக்கோமா? அதை சொல்லுங்க முதல்ல. அந்த அளவுக்கு நம்ம செயல்படுறோமா? ரொம்ப முக்கியம். அது யாருன்னு சொல்றாரு, தொடர்ந்து வாசிக்கலாம். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக போக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலர்களே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவர்களே. கவனிச்சிங்களா? நான் ரோமர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து பல முறை நான் உங்களுக்கு கோட் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் அதில் ஆன்சராக அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இஸ்ரவேலர்களுக்கு தான் புத்திர சுவிகாரம், அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ இங்கே ஒரு கேள்வி கேட்க போகிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா அப்போ பிள்ளைகள் வந்துட்டு ஆண்டவர் என்னன்னு சொல்லி கூப்பிடணும்? ஹலோ, தகப்பனே அப்பான்னு கூப்பிடணும். எங்கேயாவது பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு நம்ம நல்லாவே தெரியும், இவங்க வந்துட்டு ஆண்டவரை ஃபாதர்னு கூப்பிட்டதே கிடையாது, தகப்பன்னு கூப்பிட்டதே இல்லை.
ஆனால் வந்து எங்கேயாவது ஆண்டவர் வந்துட்டு நான் இவங்களுக்கு தகப்பனாக இருக்கிறேன் அப்படி என்ன சொல்லியிருக்காரா? நம்ம அப்படி தான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சொல்லியிருக்கார். ஆமாம், கண்டிப்பாக சொல்லியிருக்கார். வாசிப்போமா? ஏசாயா 63 அதிகாரம் 16 வசனம். ஏசாயா 63:16. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றது பாருங்க. For you are our father, though Abraham does not know us and Israel does not recognize us. You, O Yahweh, are our father, our redeemer from everlasting is your name. தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். ரைட்டா? ஏன்னா சம்டைம்ஸ் யூதர்கள் வந்துட்டு நம்மகிட்ட டிபேட் பண்ணுற ஆட்கள் சம்டைம்ஸ் வந்துட்டு இதை கேள்வியை கேட்க வாய்ப்பு இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அந்த ஆண்டவரை முதல்ல தெரியும். அவனே அவங்கள அப்பான்னு கூப்பிடல, நீ என்ன அப்பான்னு கூப்பிடுறன்றுவாய். ஏன் கூப்பிடல? கிறிஸ்து இயேசுக்குள்ள இது நிறைவேறும்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே அவர்களே ஆண்டவர் அவங்கள தகப்பன போல தான் நடத்தினாரு அப்படின்றதுக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசி அழகாக சொல்லி வச்சிட்டாரு. தேவனே, நீர் எங்கள் தகப்பனாக இருக்கிறீர். இந்த ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் தான் மற்ற பைபிளில் இருக்கு, தெரியுமா? இது ஒரு ஆதாரம் தான். ஏசாயா 63:16. தேவனே, நீர் எங்கள் தகப்பனாக இருக்கிறீர். இன்னைக்கு நம்ம இன்னும் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருக்கார். 10வது கொரிந்தியர் 9:9 பவுல் சொல்றாரு, அவர்கள் இஸ்ரவேலர்களே, 4வது வசனம், அவர்கள் இஸ்ரவேலர்களே புத்திர சுவிகாரம். இப்போ இவன் புத்திரன் அப்படின்னா அவர் தகப்பன் தானே. இவன் வந்துட்டு ஆண்டவர் தகப்பன்னு கூப்பிடல, ஏன்னா பரிசுத்த ஆவியை பெறல. ஆண்டவர் வந்துட்டு இவங்களை வந்துட்டு நிஜமாவே பயாலஜிக்கல் சில்ட்ரன், சரீர பிரகாரமாக நேரடியாகவே பிள்ளைகளாக பார்க்கல, ஆனால் ஒரு ஃபாதர் சில்ட்ரன் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துறாரு. அப்போ அதுதான் இங்கே பவுல் மென்ஷன் பண்றாரு, அவர்கள் இஸ்ரவேலர்களே புத்திர சுவிகாரம். ரைட்டா? அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தீர். பரிசுத்தாவினால தான் நம்ம இங்கே அவரை அப்பான்னு சொல்லி கூப்பிடுறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரிசுத்தாவி பெர்மனண்டா நேரடியாக கொடுக்கப்படலை. அப்போ வந்துட்டு பவுல் இங்கே வந்து அவர்களுக்கு புத்திர சுவிகாரம் இருக்கின்றாரே, எப்படி இவர்கள் புத்திரா இருக்க முடியும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் கண்டிப்பாக ஒரு ஆதாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 63:16 ஆண்டவர் எங்களுக்கு தகப்பன்னு சொல்லி ஏசாயா சொல்றார். அந்த ஆங்கிள் தான் நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி சொல்றாரு. ராமின் சொல்லுவீங்களா? மகிமை, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும். கவனிச்சிங்களா? உடன்படிக்கைகளும் இஸ்ரவேல் மக்களுக்கு தான், நம்மளுக்கு கிடையாது. உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் யாருக்குரியது? இஸ்ரவேல் மக்களுக்குரியது. தேவ ஆராதனையும், ஆண்டவர் ஆராதிக்கிறது அவங்க தான் ஆராதிச்சாங்க. வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவர்களே. ஞாபகம் இருக்கா? பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்கள் எல்லாம் அந்தந்த இடங்கள்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது தான். பைபிள்ன்ற பேர்ல அங்கிருந்து எடுத்து இந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் இல்லை, கிடையாது. சரியா? நமக்கு வந்துட்டு எப்படி தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிறைவேறுகிறது. அந்த எல்லா வாக்கு தத்தத்துக்கும் சொந்தக்காரர் இயேசு தான். அந்த இயேசுவே வாக்குப்படின ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்றபடினால், அந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினால, அவர் மூலமாய் இயேசுவும் பிதாவோடு கூட ஒரு உறவு நமக்கு இருக்கிறபடினால, இதை விட பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லளவும் பெருசு கிடையாது. ரைட்டா? ஆண்டவரே நமக்குள்ள இருக்காருன்றப்போ ஆண்டவர் சும்மா ஒரு பெயரா, சும்மா ஒரு வார்த்தையா, சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நிலத்தை சம்பந்தப்படுத்தி, பொருளை சம்பந்தப்படுத்தி, சரீர சுகத்தை சம்பந்தப்படுத்தி அவர் வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அங்கே அவர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள். நான் வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரே பெற்றிருக்கிறேன். எது பெருசு? நம்ம தான் பெரியவங்க இருக்கிறது இல்லையா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரையே நமக்குள்ளாய் தேவன், அந்த வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவனே நமக்குள்ளாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவரே எனக்குள் இருக்கிறார். ஸோ ஞாபகம் இருக்கா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம், இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி எடுக்கும்போது சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? மறந்து போனவங்க மறுபடியும் ஒரு முறை ஒரு சின்ன ரீகேப் மாதிரி. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய ஆபிரகாமிலிருந்து இஸ்ரேல் மக்களுடைய ஃபுல் லிஸ்ட் அப்படியே ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? அவங்கள பற்றி சொல்லிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏசாயா 11 கடைசி 2 வசனங்கள். ஏசாயா 11 கடைசி 2 வசனங்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். கவனிச்சிங்களா? இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தம் என்னன்றதை மறுபடியும் ரோமர் 9 கொஞ்சம் பார்க்க போறோம். நம்ம இவர்கள் எல்லாருன்னா யாரு? ஆபிரகாமிலிருந்து இஸ்ரேல் மக்கள் மொத்தமா நற்சாட்சி பெற்றாங்க.
ஆனா சசிஸ்டர் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. 11 லாஸ்ட் 2 வசனங்கள். ரைட்டா? இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல், அவர்கள் யாரு? ஆபிரகாம்ல இருந்து இஸ்ரேல் மக்கள் ஃபுல்லாவே நம்மை அல்லாமல், புது உடன்படிக்கையில் இருக்கிற நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அதான் கொரிந்தியர்ல வாசிக்கிற கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் எல்லா வாக்குத்தத்தங்களும் முத்திரிக்கப்பட்டிருக்கு. அந்த இயேசுவே நமக்குள் இருக்கிறார். ஆமென். ஆமாம், அப்படி நம்ம ரோமர் 9ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி வந்துடலாம். அதனால இப்போ இங்கே ரோமர் 9:4 என்ன வாசி சொன்னோமே, அந்த மக்கள் யாரை பற்றி பவுல் பேசுகிறாரு? இஸ்ரவேல் மக்களை பற்றி பவுல் பேசுகிறார். என்னென்ன சொல்கிறாரு? புத்திர சுவிகாரம் அவர்களுக்குரியது, மகிமை அவர்களுக்குரியது. எந்த மகிமையை பார்த்தாங்க? ஷக்கீனா மகிமையை பார்த்தாங்க, மேகஸ்தம் அக்கினிஸ்தம்ன்ற மகிமையை பார்த்தாங்க, மலை மேலே தேவன் மேகமாக இறங்கின அந்த மகிமையை பார்த்தாங்க. இல்லை, மகிமையாக தான் பார்த்தாங்க. உடன்படிக்கை, ஆண்டவர் அவங்களோட உடன்படிக்கை பண்ணார். ஆபிரகாம் கிட்ட உடன்படிக்கை பண்ணார், ஈசாக்கு கிட்ட உடன்படிக்கை பண்ணார், யாக்கோபு கிட்ட உடன்படிக்கை பண்ணார், தாவீதோடு உடன்படிக்கை பண்ணார், இஸ்ரவேல் தேசத்தோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார். புறஜாதிகளாகி நம்ம கிட்ட எந்த உடன்படிக்கையும் பண்ணலை. அடுத்து நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுத்தாரு? இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு, வேறு யாருக்குமே கிடையாது. பைபிள்லேருந்து ஒரு எவிடன்ஸ் பார்ப்போமா நம்ம? சங்கீதம் 147ஆம் அதிகாரம். திருப்புங்க, சங்கீதம் 147ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் வாசிக்க போகிறோம். பாருங்கள், சங்கீதம் 147ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. எவ்வளோ கிளியரா இருக்கு பாருங்க. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. எப்படியா? யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணத்தையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். இப்ப இங்க யாக்கோபுன்னு சொல்லப்படுறது ஆபிரகாமுடைய பேரப்பிள்ளை யாக்கோபா? இங்க யாக்கோபுன்ற தனிப்பட்ட நபரை குறிக்குதா? இல்லை. யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். ஞாபகம் இருக்குல்ல? யாக்கோபு ஆண்டு பாதப்படியை பிடித்துக்கொண்டு என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய உங்களை விட மாட்டேன் அப்படின்ட்டு போராடுறான். அப்போ வந்துட்டு ஆண்டவர் உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. என்னோட பேர் வந்துட்டு யாக்கோபு அப்படின்றான். அப்படின்னா எத்தனை ஏமாத்துக்காரன்னு அர்த்தம். நீ தேவனை மேற்கொண்டபடினால் நீ இனி யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படுவாய் அப்படின்றாரு. அவனுடைய 4 மனைவிகளுக்கு பிறந்த 12 பிள்ளைகள் தான் இஸ்ரவேல் ஜனங்களாய் 12 கோத்திரங்களாய் மாறுது. இங்கே யாக்கோபுன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட மனிதனை சொல்லலை. ஏன்னா யாக்கோபுக்கு எந்த வசனம் சொல்லலை, யாக்கோபுக்கு எந்த பிரமாணமும் கொடுக்கப்படலை. ரைட்டா? யாக்கோபுன்னு சொல்லும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தை மென்ஷன் பண்றார். இது சங்கீதங்கள் பாடல்கள் அப்படின்றபடினால பாடல்கள் அப்பப்போ ரிப்பீட்டேஷன்ஸ் வரும். சரிங்களா? ஆமாம். அப்போ யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்தது இல்லை. அவருடைய நியாயங்கள் அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. அப்போ நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி பைபிள் சொல்லுது அப்படின்ற பேர்ல இன்னைக்கும் பழைய ஏற்பாட்டில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைன்ற பேர்ல அவைகள் இன்றைக்கு நமக்கு வேலை செய்துன்ற பேர்ல பயங்கரமா பிரசங்கியார்கள், பாஸ்டர்மார்கள் இன்னைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. அப்போ பழைய ஏற்பாடு தேவையில்லையா பாஸ்டர் அப்படின்னா, பழைய ஏற்பாடு தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். பழைய ஏற்பாடு தேவை. ஃபாலோ பண்ணுறதுக்கா? இல்லை, ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ ஃபாலோ பண்ணலைன்னா அப்புறம் நம்மளுக்கு எதுக்கு பழைய ஏற்பாடு வச்சுருக்கோம் நம்ம அப்படின்னா, ஃபாலோ பண்ணுறதுக்காக பழைய ஏற்பாடு வைக்கலை. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். பூர்வ காலம் முதல் பங்கு பங்காய் வகை வகையாய் பிதாக்களுடைய நாட்களிலிருந்து தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுள்ளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுள்ளம் பற்றினார். இப்போ இந்த கடைசி நாட்களில் குமாரன் என்று சொல்லப்படுகிறவர் பெத்லகேம் ஊரில் பிறந்த இயேசு தான் அப்படின்றது எப்படி நம்மளுக்கு புரியும்? பழைய ஏற்பாடு இல்லாமல். பழைய ஏற்பாடு இருந்தாதான் அந்த மேசியாவுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவரை பற்றி தீர்க்க தரிசனமா என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த வார்த்தையில் குறித்த காலத்தில் நிறைவேறணும்னு சொல்லும்போது இந்த காலம் தான் அது. அப்போ இந்த காலத்தில் இயேசு என்ற பெத்லகேமில் பிறந்த இயேசு என்ற இந்த நபர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு பழைய ஏற்பாடு கண்டிப்பா வேணும். பழைய ஏற்பாடு இல்லாமல் நிறைய விஷயங்கள் புரிய வராது. ஸோ நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்வதற்காக பழைய ஏற்பாடு வாசிக்கிறோமே தவிர நியாய பிரமாணத்தை பின்பற்றுவதற்காக அல்ல. ஏன்னா நியாய பிரமாணத்தை தேவன் யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் தம்முடைய வசனங்களையும் நியாயங்களையும் கொடுத்தாரே தவிர உலகத்தில் இருக்கிற மற்ற வேற எந்த ஜாதிகளுக்கும் தேவன் அப்படி செய்தது இல்லை.
புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவாராதனை, வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவர்களே வைகளே, பிதாக்களும் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ஆமேன். ஆமேன் சொன்னீங்களா? சரி, தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே. கவனிச்சிங்களா? இங்கே தான் பவுல் வந்துட்டு ஒரு ஒரு நியூ டைம்லைன் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓப்பன் பண்ணி தரார். ஆபிரகாம் வம்சத்தின்படி பிறந்த எல்லாருமே இஸ்ரவேலன் தானே. நாட்டினுடைய குடியுரிமை இருக்குல்ல, அவனுக்கு எபிரேய மொழி பேசுகிறான்ல, கிரேக்க பாஷை தெரிஞ்சிருக்குல்ல, இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்து இஸ்ரவேலன் தானே. அவன் பஸ்கா பண்டிகை ஆசிரிக்கிறான், ஓய்வு நாள் ஆசிரிக்கிறான், எல்லா பண்டிகைகளும் ஆசிரிக்கிறான்ல, அப்போ இஸ்ரவேலன் தானே. உலக பிரகாரமாக பார்த்தா அப்படித்தான். இப்போ இங்கே என்ன ஒரு 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 சத்தியத்தை பவுல் இங்கே சொல்ல வர்றாரு. ஏன்னா பவுலே இஸ்ரவேலன் தான். மாம்சத்தின்படி பிறந்துட்டானா அவன் வந்துட்டு ஆபிரகாமோட சந்தி ஆயிடுவானா, இஸ்ரவேல் ஆயிடுவானா? கிடையாதுன்றாரு. திருப்பி இடத்துல கொண்டு வர கவனிங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவனுக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி கருதப்படுகிறார்கள். மாம்சத்தின்படி ஆபிரகாம் சந்ததியில் பிறந்தனால அவன் இஸ்ரவேல் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா ஆபிரகாமுடைய சந்ததியை கடல் மண்டலத்தினே ஆக்குவேன் அப்படின்னாரு. அப்போ மாம்சத்தில் பிறந்தவனை மட்டுமே பார்த்தா கடல் மண்டலத்தினே ஆயிடுச்சா? இல்லை. அப்போ கிறிஸ்து இயேசு மூலமாய் அந்த சந்ததியில் வந்தால இயேசுவை கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வாசி பாருங்க, மொத்த பதில் அங்கே தான் இருக்குது. அந்த சந்ததியில் இயேசு வந்தார். அதே ரோமர் 9 தான் பவுல் சொல்றாரு, பிதாக்களும் அவர்களுடையவர்கள், அவருடைய சந்ததியில் இயேசுவும் வந்தாரு. இப்போ இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருமே ஆவிக்குரியவர்கள். ஓகே, இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருமே ஆவிக்குரியவர்கள். அப்போ மாம்சத்திற்குரிய இஸ்ரவேல் ஜனத்தை வந்துட்டு பவுல் முதல்ல இருந்து கோட் பண்ணல. நல்லா கவனிங்க. மாம்சத்திற்குரிய இஸ்ரவேல் ஜனத்தை முதல்ல இருந்து பவுல் கோட் பண்ணல. முதல்ல இருந்தே எவெல்லாம் ஆவிக்குரியவனா இருக்கிறானோ அவன் தான் இஸ்ரவேலனா. கவனிச்சிங்களா? முதல்ல இருந்தே, ஆரம்ப நாட்கள்ல இருந்தே யாரெல்லாம் ஆரம்ப நாட்கள்ல இருந்தே ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறந்தவர்கள். கவனிங்க, மறுபடியும் சொல்றேன், ஆபிரகாமுடைய சந்ததியில் மாம்சமாய் பிறந்தவர்கள் யாராயிருந்தாலும் விசுவாசத்தின் அடிப்படையில் மட்டும்தான் ஆபிரகாம் பிள்ளைகள் ஆகிறார்கள். மாம்சத்தின்படி பிறந்தவனே கூட சொல்றேன் நான். அதுதான் பவுல் இங்க சொல்றாரு. ஏன் அப்படின்னா ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லும் பொழுது அந்த ஆபிரகாமே விசுவாசத்தால் தான் நீதிமானாக்கப்பட்டான். அப்போ முதல்ல தேவன் தெரிந்து கொண்டு அழைத்து ஆபிரகாம் அந்த அழைப்பை ரிசீவ் பண்ணி, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவனை விசுவாசித்த ஆபிரகாம் விசுவாசத்தால் மட்டும்தான் நீதிமானாக்கப்பட்டான், கிரியையினால கிடையாது. ரோமர் 3ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்கா? ஆபிரகாம் பற்றி பவுல் சொல்லும் பொழுது விருத்த சேதனத்திற்கு பிற்பாடா, விருத்த சேதனத்துக்கு முன்னாடியா, எப்போ நீதிமானாக்கப்பட்டான்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து அவங்க வாசிச்சு காட்டினேன், ஞாபகம் இருக்கா? விருத்த சேதனத்திற்கு முன்பு அவன் தேவனை விசுவாசித்தபடினால் விசுவாசத்தினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அப்போ ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ற மனுஷனையே ஆண்டவர் விசுவாசத்தின் அடிப்படையில் சூஸ் பண்ணிட்டார். அப்படின்னா அவன் சந்ததியில பிறக்க போகிற மாம்சத்தின்படி பிறக்கிற எவனும் அவன் பிள்ளையாக போறது இல்லை. அவனுடைய சந்ததியில் யாரெல்லாம் அந்த சந்ததியில் பிறந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, இஸ்ரவேல் ஜனத்தை உட்படுத்தி சொல்றேன், யாரெல்லாம் அந்த சந்ததியில் வந்த இயேசுவை விசுவாசித்தார்களோ அவர்கள் மட்டும்தான் இஸ்ரவேலர்கள். புரியுதா உங்களுக்கு? பவுல் தான் சொல்றாருங்க, வாசிக்கிறேன் கவனிங்க. 6 இருந்து தேவ வசனம் அற்பமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது. அது எப்படி எனில், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. அதான் வாக்குத்தத்தம். நான் நெக்ஸ்ட் டைம் ஒன்று மீட் பண்ணுவேன், அந்த டைமில் சாராளுக்கு ஒரு பிள்ளை இருக்கும் சொன்னாரா இல்லையா? அதை கேட்டு சாராள் சிரிச்சாலா இல்லையா?
சிரிச்சாலே இல்லையா? ஆமாம், அதுதான் ப்ராமிஸ். அந்த வார்த்தை தான். அப்புறம் அதை கவனிங்க. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு இன்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. கவனிச்சிங்களா? யாக்கோபு ஏசா தானே. யாக்கோபு ஏசா பிறந்த பிறகு தேவன் யாக்கோபு சூஸ் பண்ணாரு, ஏசாயை வெறுத்து அப்படின்னாரா, இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடியே? பிறக்கிறதுக்கு முன்னாடியே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது என்னங்க அநியாயம் இது? இது எங்கிட்டாவது அடுக்குமா? பிறந்த பிறகு அவன் தப்பு பண்ணிட்டான், நான் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இது நல்ல பிள்ளையா இருந்தது, இதை நான் நேசித்தேன் அப்படின்னா பரவாயில்ல. பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னா அது வசனம் ரொம்ப 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 தெளிவாக பவுல் மென்ஷன் பண்ணுறாரு. 11ஆம் வசனம், பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும். எப்படி? பிள்ளைகள் இன்னும் பிறக்கவே இல்லை. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், நல்லது கெட்டதுன்னு எதுவுமே செய்ய கிடையாது. ரைட்டா? நல்லது கெட்டது எதுவுமே செய்ய கிடையாது. பிள்ளைகள் இன்னும் பிறக்கவே இல்லை, நல்லது கெட்டதுன்னு இது இன்னும் எதுவுமே பண்ணவே கிடையாது. அப்படி இருக்கும்போதே ஆண்டவர் என்ன பண்ணார்? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டுச்சு. 2012 வருஷம் இதை நான் வாசிக்கிறேன், சுத்தமாக புரியல எனக்கு. சரியா? எதுவுமே புரியல. எனக்கு அவருக்கு 2012 நான் எங்கே இருக்கேன் அந்த டைமில்? எப்போ எங்கே இருந்தேன் அப்படின்னா 2011 மார்ச்சில் நான் வந்துட்டு வெஸ்ட் பெங்காலில் இருக்கேன். ஒரு மாதம் ஊழியத்துக்காக காலேஜிலேருந்து போயிருந்தேன். நான் அங்கே வந்து எங்கூட ஒரு தமிழ்கார பையன் ஒருத்தர் தான். அவன் ஏஜி சர்ச் பாஸ்டர்ஸுடைய ஃபேமிலியில் பெரிய ஆள், பெரிய பேக்ரவுண்ட். அவன் ரோமர் 9 எடுத்து வச்சுக்கிட்டு ஆண்டர் எவனை டிசைட் பண்ணுற அவ்வளோதான் போ, எல்லாரெல்லாம் டிசைட் பண்ணலப்பா, நம்மளாம் டிசைட் பண்ணிட்டாரப்பா, ரொம்ப சந்தோஷம்டா. இல்லை ரொம்ப செல்ஃபிஷாக இருக்குல்ல அவன் சொல்லிட்டு இருக்கான் என்கிட்ட. போ, எவன் 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 எக்கடி கேட்டான்னு இருக்கு, நம்மள ஆண்டர் சூஸ் பண்ணிட்டாருப்பா, ஐயோ அது வரைக்கும் சந்தோஷம்டா. பாரு பாரு ரோமர் 9 பாரு அப்படின்றான். எனக்கெல்லாம் அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது. சரி ஏதோ சொல்கிறான், அப்படியாடா, சரி எப்படி நம்மளை தெரிந்து பண்ணாரா, சந்தோஷம்டாப்பா அப்படின்னு ரொம்ப செல்ஃபிஷாக விட்டாச்சு, ஒன்றுமே புரியல. 2011 இப்போ 2024 13 வருஷம் கழிச்சு ஒரு சத்தியம் புரியுது எனக்கு. நடுவில் வாசிச்சப்போட புரியல. இதை பற்றி நிறைய ஊழியக்காரங்க, பெரிய பெரிய பைபிள் டீச்சர்ஸ் கூட பல விதங்களில் பேசுகிறாங்க. அதுதான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நீ ஸ்டார்ட் பண்ணதை எடிட்டிங்கில் கட் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன்? 11ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களே தேவன் புறக்கணித்தார், அவன் வருவானா வர மாட்டானான்னு தெரியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, புறஜாதிகளாகி நம்மளை தெரிந்து கொண்டாரு. அப்படி சொல்லாத. அங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. காட்டு ஒலிவு மரம், நல்ல ஒலிவு மரம். தேவன் நல்ல ஒலிவு மரமாக இருக்கார். அப்பப்போ இந்த ஒலிவு மரம் கிளைகளில் திராட்சை செடி, கனிகள், கொடிகள், இதை பற்றி இயேசுவும் மக்களும் இந்த கம்பேரிசனில் பல நேரங்களில் பல மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதில் வந்துட்டு இஸ்ரவேல் தேவனுக்குள் ஆரம்பத்திலிருந்து வளர்ந்த நல்ல ஒலிவு மரத்தினுடைய கிளைகள் வெட்டப்பட்டு போச்சு. நம்ம எல்லாம் நல்ல ஒலிவு மரத்தில் வளர்ந்த கிளைகள் இல்லை, காட்டு ஒலிவு மரத்தில் வளர்ந்த கிளைகள் நம்ம எல்லாம். எக்ஸாம்பிள் ஒரு அடையாளப்படுத்தி பேசுகிறார். காட்டொலிவு மரத்தில் வளர்ந்த கிளைகளை கட் பண்ணி கொண்டு வந்து நல்ல ஒலிவு மரமாகி இயேசுவோடு அந்த மரத்தோடு ஒட்ட வைத்துக்கொள்ள தேவனால் முடியும் அப்படின்னா, இவனுங்களாம் நல்ல ஒலிவு மரத்தில் வெட்டப்பட்டு போனவன் தானே, இவனையும் ஒட்ட வைக்க தேவனால் முடியும், இவனும் தேவன் ரட்சிப்பார், இவனுக்குன்று ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அதனால நீ அவனை அவ்வளோ சீக்கிரம் பேசாதன்றார். அவனுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அவனையும் ஆண்டு தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இப்போதைக்கு அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான், ஆனால் இனி வருகிற நாட்கள் கண்டிப்பாக அவன் ஏற்றுக்கொள்வான், அவன் ஆண்டு விட மாட்டாரு. இதெல்லாம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்ல போறாரு பார்த்தீங்களா? அந்த 11ஆம் அதிகாரத்துக்கு தான் இங்கே 9லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 11ஆம் அதிகாரத்தில் ஆன்சராக வர்றதுக்காக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்றதை புரியாமல் இப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு வசனம் வாசிக்கிறோம் புரியலையா, 4 வருஷம் சேர்த்து வாசிக்கிறோம் புரியலையா, ஒரு சாப்டர் மிஞ்சி போனால் வாசிப்பாங்க. இதுவே பெரிய விஷயம், இதையே நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சப்ஜெக்டில் ஒரு சாப்டர் இல்லை,
2 சாப்டர் தள்ளி இருக்க வேண்டிய ஆன்சருக்கு கான்டெக்ஸ்ட் புரியறதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு சாப்டர், அடுத்த 2 சாப்டர், 4 சாப்டர் மொத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னும் தேவைப்பட்டா ரோமர் நிருபத்தை மொத்தமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். அந்த லெவலுக்கு யாரும் பார்க்கறது இல்லை. எனக்கு உண்மையாக ஆண்டவர் புரிய வச்சார். கத்திரிக்காய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ரோமர் 9 வாசிக்கும் போது, என்ன ஆண்டவர் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி நான் என்னென்னு பேசட்டும், ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பேரை மட்டும் தெரிந்து கொண்டிருக்கிறீங்களோ, அப்போ தெரிந்து கொள்ளாதவன் பாதாளம் போயிட்டான் அப்படின்னா, அப்போ அவன் செஞ்சதுக்காக அதை வேறு பவுல் சொல்லிடுறாரு. ஆனால் 9ஆம் அதிகாரத்தில் ஃபுல் ஆன்சர் சொல்லலை. இது எப்படி தான் புரிஞ்சுக்கிறது யோசிக்கிறப்ப தான் வந்துட்டு அடுத்து 10 என்ன சொல்கிறாரு பார்த்தேன். 11 ஓகே, 11 தான் ஆன்சர் இருக்குல்ல, அதுக்காக இங்கே ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கிறாரு. 10 11 வாசிக்கும் போது ஆன்சர் புரியணும். அப்போ தான் ஆண்டர் உண்மையாக சொல்கிறேன், எதையும் படிக்கல, எதுவுமே தெரியல, பைபிள் தான் படித்தேன். ஆண்டர் தான் அந்த கான்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உதவி செஞ்சார். ராமேன்னு சொல்லுவோமா? ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தொடர்ந்து வாசிக்கலாம், புரியும் பாருங்க. இந்த 11ஆம் வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 பேதுரு 1:10 போன வாரம் சொன்னேன் நான். 2 பேதுரு 1:10 தானே போன வாரம் சொன்னேன் நான். தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பு என்ன பண்ணுங்க, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க சொன்னாரா இல்லையா? ஞாபகம் இருக்கா நான் சொன்னது உங்களுக்கு? மேபி இப்போ வாசிச்சா அது இன்னும் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேதுரு 1:10. எஸ், பேதுரு சொல்றார், ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. எவைகளை செய்தால் அப்படின்றத ஒரு நாளைக்கு நான் பேசுகிறேன், நான் சொல்லித்தரேன். மேலேருந்து வாசிச்சா தெரியும் எவைகளை செய்தால் அப்படின்ட்டு. அப்போ நல்லா கவனிங்க, தெரிந்து கொண்டது யாரு? தேவன் தெரிந்து கொண்டார். கரெக்டா? அழைச்சது யாரு? தேவன் தான் அழைக்கிறார். இப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார், முடிஞ்சு போச்சு. நீ அவர் தான் சொந்தம் அப்படின்னா அதோடு முடிச்சிட்டோம் அப்படின்னா, அப்போ உன் சுயாதீனம் எங்கே போச்சு? உன் சுயாதீனம் வேலை செய்யலையா? உனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, நீ வேணும்னா செய்யலாம், வேண்டாம்னா ரிஜெக்ட் பண்ணலாம். அது வேலை செய்யலையா? அப்போ அந்த ஒரு ரட்சிப்புன்ற இடத்துல மட்டும் உன் சுயாதீனத்தை ஆண்டவர்கிட்ட பூட்டி வச்சுட்டாரா, இல்லை உன் சுயாதீனத்தை பிடிக்கிட்டாரா? தெரிந்து கொண்டார், முடிஞ்சிச்சா? இல்லை. இப்போ நல்லா கவனிங்க, தெரிந்து கொள்ளுதல் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது அப்படின்னா, தெரிந்து கொள்ளுகிறவர் யாரு? ஆண்டவர். புரியுது? இப்போ தெரிந்து கொள்ளுகிறவரை ஏன் ஆண்டவர் அழைக்கணும்? இப்போ அழைப்பு அப்படின்றது தேவனுடையது தான். அழைப்பு தேவனுடையது. அதுல அழைக்கப்படுகிறவர்கள் யாரு? நான், நீங்கள், நானும். அப்ப அழைப்புன்னு சொல்லும்போது அதுல என் சுயாதீனம் வேலை செய்தா இல்லையா? வேலை செய்தா? அதை இங்கே பேதுரு சொல்றாருல, உன் ஆண்டு. அப்போ அங்கதான் இந்த ஆன்சருக்கு வர. நல்லா கவனிங்க, இனி எத்தனை வசனம் சொன்னாலும் இந்த ஆங்கிள் தான் பார்க்கணும். நீ ஆண்டவரை பிளேம் பண்ணவே முடியாது. உனக்கு தெளிவாக ஆன்சர் கிடைக்கணும்னா இதுதான் பதில். ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014, எனக்கு எல்லாருக்கும் வயசாக மெமரி ஒரு கம்மியாகணுவாங்க. எனக்கு ஏஜ் தாண்டதான் நிறைய மெமரியில் வருது. 2014 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சண்முக ஊழியம் செய்யக்கூடிய அவங்களுடைய ஸ்தாபனத்தின் தலைவர் ரிச்சர்ட் கிரீன் நம்ம வீட்டுக்கு வந்தார். இங்கே தங்கலை வந்தார். இங்கே ஜிஆர்டியில் தங்க வச்சேன். புதுப்பேட்டை திருவண்ணாமலை தாண்டி டெய்லி போய் அவரை ஊழியத்தை கூப்பிட்டு போயிட்டு காரில் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் தான் அவருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். அப்போ அவர்கிட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டு நான் மண்டே பிச்சுக்கிட்டு இருந்தேன். தெரிந்து கொள்ளுதல்னா என்ன, அழைப்புனா என்ன, இது எப்படி வேலை செய்யுது, எந்த பசில் எப்படி மேட்ச் ஆகுது, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு பயங்கர கடுப்பில் இருந்தேன். அப்போ நான் பாஸ்டர் தான், சரிங்களா? அப்போ அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் போன வாரம் எடுத்த ஞாபகம் இருக்கா, ஆபிரகாமுக்குள் சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஞாபகம் இருக்கா? தேசம்னு சொல்லலை, ஞாபகம் இருக்கா? இஸ்ரவேலை பேசலை, எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஆபிரகாமுக்குள்னு சொல்லும்போது எப்படி எல்லா தேசம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அப்போ அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். இந்த வருஷம் அவர் கோட் பண்ணல. ஆக்சுவலாக அவர் ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்டோரி மட்டும் சொன்னார். இதை வாசிக்கும் போது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அவர் என்ன சொன்னார்னா, இஸ்ரவேல் மக்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பிசிக்கலாகவே சிதறடித்தார் இல்லை? இஸ்ரவேல் மக்களை அவங்க நாட்டிலிருந்து மொத்தமாக துரத்தி விட்டார். போடா, இனி எவனுமே இருக்க மாட்டேங்கிற அந்த ஊரில் அப்படின்ட்டு துரத்தி விட்டார். இப்போ கரண்ட்டாக 1947 இஸ்ரவேல் ஜனம் மறுபடியும் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை? இப்போது எத்தனை வருஷம் ஆச்சு தோராயமாக? சிதறடிக்கப்பட்டது எப்போ? கிபி 70. மறுபடியும் சேர்ந்தது எப்போ? 1947. அப்போ 1947 -70 வருஷம் மைனஸ் பண்ணால் 1877 இயர்ஸ், 1877 வருஷம் இஸ்ரவேல் மக்கள்
தங்கள் சொந்த நாட்டில் இல்லாமல் உலகம் எங்கும் சிறடிக்கப்பட்டார்கள். அவர் அழகாக ஒரு ஆன்சர் சொன்னார் எனக்கு. என்னன்னா, ஆபிரகாமுக்குள்ளே எல்லா தேசமும் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் சொன்னார். அது கலாத்தியரில் பவுல் தெளிவாக சொல்வார். என்னது அந்த உன் வித்துக்குள் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசும்போது என்ன மீனிங்கில் அது வருது அப்படின்னா, இந்த 1877 வருஷத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருவர் மூலமா ஏதோ ஒரு யூதன் உள்ள இருப்பான். ஆபிரகாமுடைய வித்து அவன் சந்ததி இஸ்ரவேல் மக்கள் சந்ததி வழியாய் சிதறடிக்கப்பட்டது நிமித்தமாய் உலகம் ஃபுல்லா ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆபிரகாமுக்குள்ள. அந்த டைம் எனக்கு புரியல, என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த டைம் எனக்கு புரியல. எனக்கு இப்போ புரியுது. God has predestined everybody. அப்போ ஆண்டவர் எல்லாருமே முன்குறிச்சுட்டாருன்னா அப்போ எல்லாருமே பரலோகம் வந்துடணும்ல அப்படின்னா இல்லை. முன்குறித்தல் அப்படின்றது தேவனுடைய திட்டமா இல்லையா? சொல்லுங்க. முன்குறித்தல், முன்கூட்டியே உன்னை ஆண்டவர் குறிச்சிட்டார், மார்க் பண்ணிட்டார், எனக்குன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டார். ப்ரீடெஸ்டினேஷன், முன்குறித்தல், இது தேவனுடைய திட்டமா இல்லையா? ஆமாவா? சரி. முன்குறித்தல் என்பது தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டத்தில் 2 காரியங்கள் இருக்கு. உங்களுக்கு the will of God, தேவனுடைய திட்டத்தில் 2 காரியங்கள் இருக்கு. persistent will and permissive will. 2 விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். persistent will, permissive will. ஞாபகம் இருக்கா? நான் ரொம்ப ஏற்கனவே பைபிள் ஸ்டடிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். தமிழில் சொல்லணும்னா, தேவன் விட்டு கொடுக்கக்கூடிய திட்டங்கள், தேவன் விட்டு கொடுக்காத திட்டங்கள். ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக செஞ்சிருவார். இப்போ யோனாவுடைய சம்பவத்தில் மொத்தமாக அழிச்சிருவேன்னு சொன்னார். தெளிவாக சொல்லிட்டார். 40 நாள் 1.25 லட்சம் மக்கள் பட்டணத்தை கவுத்து போட்டுருவார். மொத்தமாக காரியம் அப்படின்ட்டார். செஞ்சாரா? செய்யலை. ஆனால் அவர் சொன்னதை ஆக்சுவலாக அவர் செஞ்சுருக்கணுமா? செஞ்சுருக்கணும். செய்ய போகிறேன்னு தானே சொன்னார். இல்லாட்டி நீ ஃபஸ்ட்டு போய் சொல்லுப்பா, மனம் மாறினா பார்ப்போம், மாறலன்னா அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னா சொல்லியிருக்கலாம்ல. சொல்லலை. அப்போது செஞ்சிருவேன்னு சொன்னார். கவுத்துற போகிறேன் போய் 40 நாள் டைம் லிமிட் சொல்கிறான்ட்டார். இப்போ 40 நாள் டைம் லிமிட்டில் என்னாச்சு? ராஜாலிருந்து ஆடு மாட்டிலேருந்து எல்லாம் மண்ணோட மண்ணாக ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு சாம்பலை கொளுத்தி போட்டு சாம்பலில் உட்காந்து கோடிப்பையை போத்திக்கிட்டு ஆண்டவரே மனம் இருக்குன்னு அழுதுட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? நீ ஆளுதாலும் பிடிச்சா உனக்கு கொண்டுதான் ஆவணா ஒன்று அப்படின்னாரா? உனக்கு நான் சொல்லிட்டேன்டா, நான் சொன்னதுக்காக உனக்கு கொண்டுணும்டா அவனை அப்படின்னாரா? கவனிங்க. மனுஷங்கிட்டேன்னு சொல்லி வரும்பொழுது நமக்கு ஒரு சுயாதீனத்தை தேவன் கொடுத்து படைத்திருக்கிறபடினால தேவன் ஒரு காரியத்தை சொன்னாலும் அந்த தீர்ப்புக்கு ஏதுவான தண்டனையை பெற்றுக்கொள்ளாமல் நாம் மனம் மாறுவோமானால் கர்த்தர் மனம் மாறுவார். புரியுதா? அங்க வந்துட்டு ஆண்டவர் சொல்லி செய்யாம போயிட்டாரு, அப்புறம் இவர் என்ன ஆண்டர் அங்கதான் வந்துட்டு இப்ப என்ன டாபிக்ல கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, ஆண்டவர் விட்டு கொடுக்கக்கூடிய திட்டத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. permissive will of God. அது ஒரு பெர்மிஷன் இருக்கு. கடவுளுடைய வில் திட்டத்தில் நமக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறாரு. நான் அவனை கொன்று வேண்டாம் அப்படின்றாரு. மனம் திரும்பிற ஆண்டவரே, சரி கொல்ல மாட்டேன் வாடா. அப்புறம் நம்ம இப்பதான் கொன்றுவேன், நீங்க அப்புறம் கொல்ல மாட்டேன்றீங்க, கேட்க முடியுமா? ஏன்னா அங்க மனுஷங்கிட்ட இடைப்படுகிறபடினால் அந்த மனிதனுக்கு ஆண்டவரே சுயாதீனத்தை கொடுத்து படைத்திருக்கிறபடினால அங்க ரட்சிப்புன்ற காரியம் அப்படித்தான் வரும். ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே ஆபிரகாமுக்குள் முன்குறித்திருக்கிறார் அப்படின்றதுதான் சத்தியம். இப்ப முன்குறித்தல் தேவனுடையது. அந்த முன்குறிப்புல தேவன் விட்டு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அப்ப அங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான், முன்குறிச்சிட்டார், முடிஞ்சு போச்சு. இன்னும் சொல்லட்டா, முன்குறிக்கப்பட்டவர்களை தேவனை அழைக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. பிகாஸ் God has predestined, decided that he belongs to him. அங்க வந்து வான் கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இப்போ அத 8ஆம் அதிகாரத்திலே பார்த்தாச்சு. இப்போ ரோமர் 9 வாசிக்கிறேன். 8ஆம் அதிகாரத்திலே பார்த்தாச்சு. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை பேச பண்றீங்களா? முக்கியமான டாபிக் பேசிக்கிட்டு இருக்கேன். இது இருக்கிறதுலே பேசிக், ஆனா டஃப்பான சப்ஜெக்ட்.
அடிச்சு பிடிச்சி எப்படியாவது புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. தயவுசெய்து வீடியோஸ் ஆன் பண்ணி உட்காருங்க, கவனிங்க. முன்குறித்தல் யாருடையது? முன்குறிப்புன்ற வார்த்தை என்ன அர்த்தம்? சொல்லுங்க. ஒரு காரியத்துக்காக முன்னாடியே சூஸ் பண்றது. டிசைட் பண்ணிட்டாருன்னு சொல்றோமா? டிசைட் பண்ணிட்டார். சரி, ஆண்டவரோட டிசிஷனை மனுஷனால மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனா இந்த இடத்துல மாறுற மாதிரி தான் கொடுத்துருக்கிறார். சரியா? மாறுற மாதிரி தான் கொடுத்துருக்கிறார். ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா, எவர்களை தேவன் தமக்கென்று தீர்மானிக்கிறாரோ அவனை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா அவர் தான் டிசைட் பண்ணிட்டாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, திவ்யா வந்துட்டு எனக்குன்னு ஆண்டு டிசைட் பண்ணிட்டாரு. அப்புறம் திவ்யாவை அழைக்கணுன்ற அவசியம் என்ன இருக்கு? அவசியமே இல்லை. அவர் நினைச்சது கண்டிப்பா நிறைவேறும். இப்போ திவ்யா இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ விசுவாசிக்காம போறாங்களோ, என்னவோ ஆண்டு டிசைட் பண்ணிட்டாரு. திவ்யா பரலோகத்துக்கு முடிச்சுல, அழைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அழைக்கிறாரு அப்படின்றா ரொம்ப சிம்பிள். கர்த்தர் எல்லாரையுமே பரலோகத்துக்கு எதுவாய் நித்திய ஜீவனுக்கு எதுவாய் முன்குறிக்கிறார். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு எத்தனை பேர் விசுவாசிகள் ஆனார்களோ அத்தனை பேரோட பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்படின்னா நம்மளாம் ஓகே சொல்லிட்டு ஒரு பிள்ளை ஆயிட்டோம். நிறைய பேர் ஓகே சொல்லாதனால தான் பிள்ளை ஆகாம இருக்கிறாங்க. அதனால நம்மளை முன்குறிச்சிட்டாரு, மற்றவனை இன்னும் முன்குறிக்கலன்றது இல்லை அர்த்தம். அவனை முன்குறித்திருக்கிறார். அந்த முன்குறித்ததில் ஒரு அழைப்பு இருக்கு. கர்த்தருடைய தீர்மானத்தில் ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு நமக்காக. நான் டிசைட் பண்ணிட்டேன்டா, வாடா, கேட்டை திறந்துட்டேன்டா, வாடா உள்ள வாடா அப்படின்றாரு. நான் வரமாட்டேன், நீ நின்னா அவர் ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஒன்று புரியுதா? காட்ஸ் டிசிஷன் ரட்சிப்புன்ற விஷயத்தில் அது மனுஷன்னு சொல்லி வரும்பொழுது எப்படி வேலை செய்து, புரியுதா? அங்கதான் 2 பேதுரு 1:10 வாசிச்சங்க. நீங்க உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். தெரிந்து கொள்ளுதல் கர்த்தருடையது, அழைத்தவர் கர்த்தர் தான். அப்படின்னா அதை நான் உறுதி பண்றதுக்கு நான் ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? எனக்கு 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 அது ரோலே இல்லை, எனக்கு அதில் பங்கே இல்லை. முன்குறித்தல் கர்த்தருடையது, என்னை அழைச்சது அழைப்பும் தேவனுடையது. இதை உறுதிப்படுத்துறதுக்கு நான் ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? அது ஆண்டவருக்கு சொந்தமாச்சே, அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதானே. புரியுதா? காட்ஸ் டிசிஷன்ல அதை நான் இந்த ஞானஸ்தானத்தை பற்றி இருக்கும்போது சொன்னேன்ல, ஞானஸ்தானம் என்பது நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்குது. இந்த உடன்படிக்கையை இயேசு நம்மோடு கூட செய்தப்போ நம்ம பர்மிஷன் கேட்டாரா? கேட்கல, அவரே செஞ்சார். பாவிகளை ரோமர் 5 வாசிச்சோம்ல, பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். ரைட்டா? இப்போ ஞானஸ்தானத்தின் மூலமாய் நம்மளும் அதில் கையெழுத்து போட்டுறோம். ஆண்டவர் நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறப்பா, நீங்கள் எங்களோட செஞ்ச உடன்படிக்கை எங்களுக்கு ஓகே அப்படின்னு நம்ம ஞானஸ்தானன்றது நம்மளும் என்ன பண்ணுறோம்? சைன் பண்ணுற மாதிரி கணக்கு. ரைட்டா? அங்கதான் இங்கே பேதுரு சொல்றாரு, சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். அப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அழைப்புக்கு எவன்லாம் ஓகே சொன்னானோ அவனை நீதிமானாக்குறார். நீதிமானாக்கப்பட்டவனே தேவனே மகிமைப்படுத்துறார். எல்லாமே ஆண்டவர் செய்கிறார். அதுல நீ ஓகே சொல்லி உள்ள வந்துதான் ஆகணும். இங்க ஆண்டவர் எல்லாரையும் பரலோகம் சேர்த்துக்க தயாரா இருக்காரு. எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஞாபகம் இருக்கா? 1 தீமோத்தேயு 2:4 எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையும் தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கார். திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? திட்டம், பிளான் அப்படின்னா மாற்றவே முடியாது. சித்தம் ஆண்டு ஆசைப்படுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அது பிளான் மாதிரி தான். ஆனால் பிளானா கொடுக்காம வில் ஆஃப் காட், தேவ திட்டம்னு கொடுக்காம சித்தம், டிசையர் ஆஃப் காட் ஏன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இது பாதி தேவ திட்டம் தான். அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நீ ஓகே சொன்னா முழுசாவே திட்டம் ஆயிடும். புரியுதா? ஆண்டவர் விருப்பப்படுகிறார், கேட்டை திறந்து எல்லாரும் வாழ்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிற விசுவாசி, எத்தனை பேர்னாலும் மன்னிச்சு என் பிள்ளை ஏற்றுக்க தயாரா இருக்கேன். ஏற்றுனா தயவுசெய்து வந்துரு. நான் உன்னை பார்த்தாலும் தரல, நான் உன்னை வேணான்னு சொல்லல. ஒரு அதான் இந்த கேல்வின் தியாலஜி ஞாபகம் இருக்கான? அந்த கிறிஸ்மஸ் டைம்ல சென்னை ஆட்கள் எல்லாம் வந்திருந்தீங்கல்ல, அப்போ ஹாலில் எழுதி போட்டு கிளாஸ் எடுத்தேன் ஞாபகம் இருக்கா? டியூலிப் அப்படின்ற கிளாஸ் எடுத்தேன்ல. லிமிட்டட் அட்டோன்மெண்ட் ஒரு காரியம் இருக்கு. லிமிட்டட் அட்டோன்மெண்ட் அப்படின்னா கிருபாதார பலி. லிமிட்டட் கிருபாதார பலி. அங்கதான் கேல்வின் தியாலஜி தப்பா போகுது. நிறைய பேர் இந்த ஜான் கேல்வினை ஃபாலோ பண்ணி நாசமா போறாங்க ஊழியக்காரங்க. அதுல ஜான் கேல்வினுடைய ஒரு முக்கியமான தியாலஜி உபதேசம் என்ன அப்படின்னா, நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லை,
அவர் யார் டிசைட் பண்ணாரோ அவர் டிசைட் பண்ணதுதான் என்ன ஆனாலும் அவன் கண்டிப்பா பரலோகம் போவான். அவர் யாரை முன்குறிக்கலையோ அவன் பரலோகம் வரமாட்டான்றாங்க. அப்ப ஆண்டவர் அப்ப எப்படி? அப்ப நான் பண்ண பாவத்துக்காக என்ன ஆண்டு பாதலம் தள்ளுறார்? நான் இயேசுவை விசுவாசியாமல் இருப்பதே தேவனுக்கு ஏற்ற விதத்தில் விரோதமாய் செய்கிற கிரியை. ஞாபகம் இருக்கா யோவான் 6ஆம் அதிகாரம்? நான் என்ன கிரியை ஆண்டவரை செய்யணும்னு சொல்லி யூதர்கள் கேட்குறாங்க. அது இயேசு சொல்றாரு, அவருடைய குமாரனை விசுவாசிப்பதே நீங்கள் தேவனுக்கு ஏற்ற செய்கிற கிரியா இருக்கிறது. அப்போ ஒரு குமாரனை விசுவாசிச்சா பரலோகம், விசுவாசிக்கலாம் பாதாளம். அப்ப இது யாருடைய தீர்மானத்தின்படி நடக்குது? யூதர்கள் பாதாளம் போகணும்னு சொல்லி தேவன் தீர்மானித்தாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் 40 லட்சம் பேரும் நான் கண்டிப்பா அழிச்சிடுவேன் தேவன் தீர்மானிச்சாரா? தாவீதுடைய பிள்ளையை சாகடிப்பேன் தேவன் தீர்மானிச்சாரா? இதெல்லாம் இவனுடைய கிரியையினுடைய விளைவாய் அமைந்தது. இதுல தேவ திட்டம் இருக்கா? இருக்குது. அது தேவனுடைய திட்டமாய் மாத்திரமல்ல, இந்த தேவ திட்டத்தில் மனிதருக்கு ஆண்டு ஸ்பேஸ் கொடுத்திருக்கிறார். The predestination of God also has given the space for man also to decide. தேவனுடைய முன்குறிப்பில் தீர்மானத்தில் மனிதனும் தீர்மானம் எடுப்பதற்கு ஒரு இடத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒண்ணு எண்ணி அவர் நேசிக்கிறார். அதனாலதான் நம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவர் நமக்காக தந்தார். நான் திருப்பி சொல்றேன், இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஒரு பக்கம் தேவனுடைய ப்ரீடெஸ்டினேஷன் முன்குறித்தல், இன்னொரு பக்கம் தேவனே மனிதனுக்கு கொடுத்த சுயாதீனம். இது லாஜிக்கா நிறைய இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணும். எப்பெல்லாம் வேதத்தை வாசிக்கிறியோ தேவனுடைய முன்குறிப்பையும் மனிதனுக்கு தேவன் தந்த சுயாதீனத்தையும் பேலன்ஸ் பண்ணி வாசிக்கிறதுக்கோ, நீ ஒரு பக்கம் முன்குறிப்பு பக்கமே அந்த ஆங்கிள்லயே பைபிளை ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா நீ ஜான் கால்வினுடைய கல்வின் உபதேசத்துக்குள்ள போயிடுவ. இல்லாட்டி மனிதனுடைய தீர்மானத்தை ஏற்ற விதத்திலேயே எல்லா வேத வசத்தையும் நீ வாசிக்க ஆரம்பிச்சினா நீ கம்ப்ளீட்டா இந்த அர்மேனியன் ஜேக்கபஸ் அர்மேனியனஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டீமுக்குள்ள போயிடுவேன். நான் 2 டீம்லையும் கிடையாது. உண்மையை சொல்ல போனா உலகமே இது 2 டீமா தான் பிரிஞ்சிருக்குது. நான் அதுக்குள்ள வரவே மாட்டேன். எந்தெந்த இடங்களில் தேவனுடைய முன்குறிப்பு செயல்படுகிறதோ அதே இடத்தில் மனிதனுடைய அதே முன்குறிப்புல மனிதனுடைய சுயாதீனத்திற்கும் தேவனே இடம் கொடுத்திருக்கிறார். அதை ஒருபோதும் மறக்காத. மறுபடியும் சொல்றேன், ஆல்வேஸ் லேர்ன் to read the word of God in the light of balancement between the predestination of God and the free will of man. எப்பெல்லாம் வேதத்தை வாசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் தேவனுடைய முன்குறிப்பையும் மனிதனுடைய சுயாதீனத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வெளிச்சத்துல வேதத்தை வாசிக்க ட்ரை பண்ணு. சரியா? ஆமா, முன்குறிப்பு மட்டுமே நீ பார்த்தீங்கன்னா வேலைக்காது. முன்குறிப்பு மட்டுமே நீ பார்த்து ஆண்டவர் எல்லாம் செய்யறாரு, ஆண்டவர் எல்லாம் பண்றாரு, ஆண்டவர் எல்லாம் முடிச்சிட்டார், அதெல்லாம் ஒரு விதத்தில் உண்மைதான். உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க போச்சு? இப்போ இந்த 2 பேர் 1:10 ஒரு தடவை வாசிச்சுட்டு அப்படியே ரோமர் 9:11 போயிடலாம். ஆகையால் என் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ரோமர் 9:11. பிள்ளைகள் இன்னும் யாரு? யாக்கோபு ஏசாவும் பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம். ஆண்டவர் டிசைட் பண்ணார் பத்தியா, இளையவன் தான் மூத்தவனை சேவிப்பான் அப்படின்ட்டு அதுல பர்பஸ் இருக்கு. தேவன் சகலத்தையும் அறிந்தவரா, இல்லாட்டி ஒன்று நடக்கும்போது தான் அவரை பார்த்து புரிஞ்சுக்கிறாரா? இப்ப ஏசா யாக்கோபுடைய காரியத்தை பத்தி அவருக்கு சகலமும் தெரியுமா, இல்லாட்டி இனிமே அவன் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்க போறதா? இப்போ அவருடைய முன்குறிப்பின்படி இதை நம்ம எடுத்துக்கவா, இல்லாட்டி தேவனுடைய முன் அறிவு முன்கூட்டி ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்றனால ப்ராஃபஸியா முன்கூட்டியே சொல்லிடுறாரு அப்படி எடுத்துக்கவா? ஏசா எப்படி இருப்பான், யாக்கோபு எப்படி இருப்பான் ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? தெரியும். அதுல யாக்கோபுக்குன்னு சொல்லி ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருந்தாரா இல்லையா? தெரியும். இது எல்லாமே தேவ திட்டத்துக்குள்ள வருதா? எஸ், தேவ திட்டத்துக்குள்ள தான் வருது. அப்படின்னா வேணுக்குண்டே ஆண்டவர் ஏசா ஊர் பொறுக்கிய விட்டாரோ, யாக்கோபு கூட வாசி ஆண்டவர் தான் வச்சாரோ? இல்லை,
இப்போ ஏசா வேட்டையாட போகிறதுக்கும் யாக்கோபு அம்மா பேச்சு கேட்டு வீட்டிலே இருந்து அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் இவங்களுடைய தீர்மானம், ஏசா யாக்கோபுடைய சுயாதீனம் இதில் இருக்கா இல்லையா? இல்லை ஆண்டவர் அப்படி டிசைட் பண்ணனால இவங்க ரோபோட் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா? ஏசா யாக்கோபு, ஏசா ஊர் சுற்றுறவனா இருந்தான், கரெக்டாக வேட்டையாடி ஊர் சுற்றிட்டு இருந்தான். யாக்கோபு எப்படி இருந்தான்? கூடாரவாசியாக இருந்தான், ரைட்டா? இப்போ இவன் கூடாரவாசியாக இருக்கணும்னு ஆண்டவர் டிசைட் பண்ணனால யாக்கோபு இருந்தானா, இல்லை யாக்கோபு அப்படி இருக்கணும்னு அவன் சூஸ் பண்ணானா? கரெக்டா? அப்போ ஏசா தான் யாக்கோபு தான், ஏசா மூத்தவன், யாக்கோபு இளையவன், மூத்தவன் தான் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு ஆண்டவர் முன்கூட்டியே சொன்னனால தான் இப்படி ஆச்சா? இல்லை இவங்க இப்படித்தான் இருப்பானுங்கன்றதை முன்கூட்டியே ஆண்டவர் அறிந்தபடினால சொன்னாரா? தேவன் சகலத்தையும் அறிந்தபடினால் சில காரியங்கள் நடப்பதற்கு முன்பாகவே அவர் சொல்லிடுறாரு. நடப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லிட்டாருன்ற காரணத்தால ஆண்டவர் சொன்னனால தான் அப்படி நடந்ததுன்னு எடுத்துக்காத. டிஃபரன்ஸ் புரியுதா? சின்ன டிஃபரன்ஸ் தான். தேவன் தம்முடைய முன்ஞானத்தில் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். நிறைய விஷயங்கள் அவர் ஏற்கனவே தெரியுன்றனால முன்கூட்டியே சொல்றார். இப்போ கேள்வி என்னன்னா, முன்கூட்டியே இது இப்படிதான் நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே ஆண்டவருக்கு தெரியுன்றனால சொன்னாரா, இல்லாட்டி ஆண்டவர் சொன்னனால தான் அப்படி நடக்குதா? இப்போ வேற எதனா ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா ஆண்டவர் இது இப்படிதான் டிசைட் பண்ணிருக்கிறாரு, அப்படித்தான் போகும்னு தீர்மானிச்சிருக்கிறாருன்னு சொல்லிடலாம். ஆனா இங்க மனுஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு, ஏசா யாக்கோபுன்ற மனிதர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அந்த மனிதர்களுக்கு தேவன் படைக்கும் பொழுது சுயாதீனத்தை கொடுத்து தான் படைச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் அவங்களை இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணல. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கிறேன், ஏசாவை வெறுக்கிறேன் அப்படின்னா அவன் நன்மை தீமை என்னன்றது அப்படின்னு தெரியவே தெரியாது. அம்மாவோட வயிற்றுல தான் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி ஆண்டடி பண்ணிட்டாருன்னா பாவம் அவன் என்ன பண்ணுவான்? கரெக்டா? அங்க வந்து ஆண்டவர் நீதி உள்ளவர் நீ சொல்லவே முடியாது. அப்புறம் அநியாயம் பண்றாரு, பாரபட்சம் பார்க்கிறாரு, அவனை மட்டும் நேசிக்கிறாரு, இவனை வெறுத்துட்டாரு, ஆசீர்வாதத்தை பிடிங்க அவங்களே கொடுத்துட்டாரு, இவனை துரத்தி விட்டாரு, ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிறாரு, சொல்ல முடியுமா? முடியாது. இந்த விஷயத்துல ஆண்டவர் தம் முன் ஞானத்தில், ஆம்னிஷியன்ஸ் காட், சகலத்தையும் அறிந்தவர், எல்லாம் அறிந்த தேவன் முன்கூட்டியே சொல்றாரு இப்படித்தான் இவன் இருப்பான்கடா, அதனால இவன் தான்டா அவனை சேவிப்பான்டா அப்படின்றார். ப்ராஃபஸி, சில தீர்க்க தரிசனங்கள் நடக்க போகிற சம்பவத்தை முன்கூட்டி அறிவிக்கும். சில காரியங்கள் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டபடியினாலே அப்படி நடக்கும். ரெண்டுமே இருக்கு. புரியுதா? சில விஷயங்கள் திவ்யா சிஸ்டர் புரியுதா? அப்படியே மண்டை பின்னாடிலாம் வலிக்குதா, கிருகிருன்னு சுத்துதா? ஆமா ஆமா. சில காரியங்கள் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொன்னாருன்றனால கண்டிப்பா அது நடக்கும். சில காரியங்கள் இப்படித்தான் நடக்கும், ஏன்னா அவன் அப்படித்தான் டிசைட் பண்ணி அவன் அப்படித்தான் வாழ்வான் அப்படின்றத கர்த்தர் முன்னறிந்தபடினால முன்கூட்டி அறிவிக்கிறார். இது சின்ன டிஃப்ரென்ஸ் தான், கவனமாக பார்த்து வாசிக்கும் போது. இப்போ இங்கே கூட நான் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற 11ஆம் வசனம், பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. கரெக்டா? இப்போ அழைப்பு யாக்கோபுக்கு மட்டும் போச்சா, ஏசாக்கும் சேர்த்து போச்சா? யாக்கோபு மட்டும் அழைச்சிட்டு ஏசாயை கை விட்டாரோ? ரெண்டு பேருக்கும் போச்சு. அதுல உள்ள வந்தது யாரு? யாக்கோபு. வெளியே போனது யாரு? ஏசா. அழைக்கிறவராலே அப்படின்னா அப்ப அழைக்கப்பட்டவர்கள் யாரு? என்ன சொல்ல வர்றாரு? கிரியினால் அல்ல, கிருபையினால அவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவருடைய சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபு, நல்ல கவனிங்க அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? 13ஆம் வசனம், அப்படியே இவன் இப்படித்தான் இருப்பான்னு தெரிஞ்சனால, just as it is written, அது அப்படித்தான் இருக்கும் ஆண்டவர் தெரியும், அதனால யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. இப்ப அகைன் நல்லா கவனிங்களேன், இப்ப இங்க யாக்கோபா ஏசாவான்றதுல மேட்டரு, இவங்க வம்சத்தில் வரக்கூடிய இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் புறக்கணித்தாரா சேர்த்துக் கொள்றாரா? 11ஆம் அதிகாரம் ஆன்சர் அங்கதான் வருது. ஸோ கான்டெக்ட் மிஸ் பண்ணி நம்ம இந்த 10ஆம் வசனம் 11, 12, 13 ஏசா யாக்கோபுக்குள்ள போயிட்டு ஏசா யாக்கோபா முன்குறித்து, ஆமா எதுவும் புரியாது. என்ன அடிக்கடி சொல்ற மாதிரி என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத விட ஏன் எழுதப்பட்டிருக்கு, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் திஸ், வை பால் ரோட் திஸ், வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் திஸ், அதுதான் முக்கியம், அதுதான் கான்டெக்ஸ்ட். சரியா? ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவர் மோசையை நோக்கி
எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயம். அப்படின்னா இரக்கம் செய்கிற தேவனாலே தான் எல்லாம் ஆகும். இப்போ மறுபடியும் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தின் மேல் இரக்கம் காட்டுகிறார், ஒரு குறிப்பிட்ட ஜனத்தின் மேல் இரக்கம் காட்டுகிறது இல்லை, சொல்ல முடியுமா? அப்போ இங்க ஏசாயா எவ்வளவு விரும்பினாலும் பரவாயில்ல, யாக்கோபு எவ்வளவு விரும்பினாலும் பரவாயில்ல, 2 பேர் மேலும் கர்த்தர் இறங்குகிறார். ஆனா இந்த 2 பேர்ல யாரு தேவ திட்டத்துக்கு இணங்கி வருகிறார்களோ அவன் மேல தேவனுடைய இரக்கம் வேலை செய்யுது. தேவனுடைய திட்டத்துக்கு இறங்கி வராதவன் மேல இரக்கம் வேலை செய்யல. அவ்வளவுதான் பாயிண்ட். ஸோ தேவனுடைய டிசிஷன் எல்லாருமே உள்ள இருக்கிறோம். அதுல நீ உள்ள வரியா இல்லையா அப்படின்ற அந்த சுயாதீனத்தை உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடைய சொன்னதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பார்வோன் யாரு? எகிப்து ராஜா, பார்வோன் ராஜா. நான் ஏற்கனவே ஸ்டடியில் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பார்வோன் அப்படின்றது ராஜாவுடைய பெயர் அல்ல, பார்வோன் அப்படின்றது பட்டம். சரியா? பார்வோன்ற அந்த ஒரு டைட்டில் அவ்வளோ ஃபேமஸாக இருந்தபடினால அந்த பதவியில் இருந்த ஒரு தனிநபருடைய பெயரே வெளியே தெரியாத அளவுக்கு மறைச்சி பார்வோன் 1, பார்வோன் 2, பார்வோன் 3, பார்வோன் 4 இப்படி தான் வருது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் பார்வோன் ராஜா இருக்காரு, புதிய ஏற்பாட்டில் இயேசு பிறந்த நாட்களையும் பார்வோன் ராஜா இருக்காரு. கரெக்டா? அப்போ இந்த பார்வோன் ராஜா அப்போ சாகவே இல்லையோ? கிட்டத்தட்ட தோராயமாக 2000 வருஷமா அவரே ராஜாவாக இருக்கிறாரோ? இல்லை, பார்வோன்றது ராஜா பெயர் இல்லை, அந்த ராஜாவுடைய ஸ்தானத்து, எகிப்து ராஜாவுடைய ஸ்தானத்திற்கான டைட்டில். அதுக்கு ஸ்பெஷலாக அப்படி ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுருச்சு. பார்வோன் மட்டும் என் பேச்சை கேட்டிருந்தானா என்னுடைய வல்லமையை அவன் மூலமாக நான் பயங்கரமாக காட்டியிருப்பேன் ஆண்டு சொல்கிறார். நீங்கள் இப்போ டைம் இல்லை, நீங்கள் மறுபடியும் நீங்கள் பழைய ஏற்பாடை திருப்பி பார்வோன் ராஜாவுடைய சம்பவம் யாத்ராம புஸ்தகத்தில் வாசி பாருங்க. உட்கார்ந்து தேடி மார்க் பண்ணி வாசிங்க. எங்கெல்லாம் ஆண்டவர் இறங்கி வராரோ அங்கெல்லாம் வசனம் சொல்லு, பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அந்த வார்த்தை கவனி, பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ரேண்டமாக மாறி 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 இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக கணக்கெடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 முறைகள், ஆமாம் 9 தான் நினைக்கிறேன், நான் ரொம்ப வருஷம் முன்னாடி வாசிச்சது நீங்கள் டக்கு ஞாபகம் வரல, 9 முறை தான் நினைக்கிறேன். 9 முறை பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் இருக்கும். 9 முறை பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினான் இருக்கும். எப்படின்னா இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு, நம்மளோட ஆண்டவர் பெரியவர், அவர் ஒரு பாயிண்ட்ல உனக்காக இறங்கி வராரா, மரியாதையை அப்போ ஏற்றுக்கோ. நீ அப்போ ஏற்றுக்காம வந்து நீ இறங்கி வரப்போ அவர் இறங்கி வருவார்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காத. ஏன்னா நீ வெறும் படைப்பு தான், அவர் தான் படைப்பாளி. அவர் எப்போ வாய்ப்பு தவிர அப்பயே பயன்படுத்திக்கும். இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்கிற வாய்ப்பு இயேசு ஒருத்தர் மட்டும்தான், வேறு வாய்ப்பே கிடையாது. அவர் எல்லாமே ஒரு வழியே கிடையாது. சரியா? பார்வோன் ராஜா 9 முறை அவன் இறங்கி வரணும்னு நினைக்கிறப்போ ஆண்டவர் இல்லை போலான்ட்டார். எப்போல்லாம் ஆண்டவர் வந்துட்டு டே நான் ஒரு வாய்ப்பு தரேன்டா அப்படின்றப்போ அவன் இறங்கி வரமாட்டேன்ட்டான். ஈக்குவலாக இருக்கும் பாருங்க. திருப்பி அதே பவுல் கோட் பண்ணுற அதே தான், தேவனுடைய தீர்மானம் மனிதனுடைய சுயாதீன சமமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அது பார்வோனுடைய லக்குன்னு, பேட் லக்குன்னு சொல்ல மாட்டேன், அவனுடைய கொழுப்பு திமிரு, ஆண்டவர் இறங்கி வர்றதும் இவன் இறங்காமல் இருக்கிறதும் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. இங்கே 9 பேர் இங்கே 9 பேர் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்றனால அவனை வந்து ஆண்டவர் பெருசாக பயன்படுத்தலை. அப்போ தொடர்ந்து வாசிக்கலாம். அதனால் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னோட சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரியப்படுத்தவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல்
மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையுள்ளவராக இருந்தார். ஆனால் உனக்கு என்ன? இப்போ இந்த வசனத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக போய் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே பால் ஆன்சரை சொல்லலை, கேள்வியோட முடிச்சிட்டார். அகைன் சொல்கிறேன், இப்போ இதெல்லாம் சொல்லிட்டே வந்து ஆன்சர் எங்கே கொண்டு வராரு? 11ஆம் அதிகாரம் யூதர்கள் தேவனை விட்டு விட்டார்கள் அப்படின்னா அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? இல்லை, அவனுக்கு ஒரு ஸ்பெஷலாக பிளான் இருக்கு அப்படின்றது புரிய வைக்கிறதுக்காக இது. இப்போ இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், நீங்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்றதை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. அதான் மோசையோட சங்கீதத்திலிருந்து 2 முறை பார்வோனை கூட எக்ஸாம்பிளா வச்சு 2 முறை இங்கே பால் ரிப்பீட் பண்றாரு. யார் மேல இறக்கமா இருக்கிறேனோ அவன் மேல இறக்கமா இருப்பேன். இப்போ அதை நான் அப்படியே கேள்வியை கேட்கிறேன், ஆண்டவர் யார் மேல இறக்கமா இருக்காருன்னு உங்களால் ஆன்சர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்தில் சிம்பிளா யோசி, ஆண்டவர் எல்லாரும் மேல இறக்கமா தான் இருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? ஆமா, எல்லாரும் மேல இருக்க. அப்போ இது வந்துட்டு எப்படின்னா, தேவன் தம்முடைய அடர்ந்த ஞானத்தில் தம்முடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக அவர் எப்படி செய்கிறாரு, எப்படி தீர்ப்பு செய்கிறார், என்ன பண்றாருன்றத நம்மளால யோசிக்க கண்டே பிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பண்ற திமிர்த்தனத்துக்கு 40 வருஷம் சுத்த வைக்கிறார்ல, போதை இவனை அலைய வச்சது அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து சேர்த்துடலான்னு முடிவு பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, அமலேக்கியர்கள் அவன் ஊரை கிராஸ் பண்ணி போறதுக்கு அனுமதிக்கல. யோசிச்சு பாருங்க, அமலேக்கியர்கள் நாட்டை கடந்து ஒரு 40 லட்சம் பேர் போனா ஆகும், ப்ரொவிஷன்ஸ் காலியிடும். ஆமாவா? ஊரே சேதாரம் ஆயிடும். 40 லட்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ வெள்ளூர் வந்துட்டு ஒரு குட்டி டிஸ்ட்ரிக்ட், சென்னையிலேருந்து 40 லட்சம் பேர் கால்நடையாக நடந்து வெள்ளூரை கடந்து ஆம்பூர் போறாங்கன்னா வெள்ளூருடைய நிலைமை என்ன ஆகும்? அப்போ எங்கள் கலெக்டர் என்ன பண்ணுவார், அப்படியே தடுப்பு போட்டு போலீஸ் ஃபோர்ஸை போட்டு நீ என்ன பண்ணு, ஊருக்குள்ளே வராது, அப்படியே ஹைவே பைபாஸ் எல்லாம் சுற்றி அப்படி போ, தண்ணி சாப்பாடு எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். கரெக்டாக இல்லையா? அமலேக்கியர்கள் கரெக்டாக தான் பண்ணாங்க. ஆனால் இவனோட செயல் கர்த்தருடைய காரியத்துக்கு விரோதமாக இருந்ததுன்றது அமலேக்கியர்களுக்கு புரியல. சரி, அப்போதைக்கு விட்டாரு. அப்புறம் யோசிப்பாரு, நாட்கள் தாண்டி வருஷங்கள் தாண்டி காலங்கள் தாண்டி ராஜாக்கள் காலம்னு சொல்லி சவுலே வந்துட்டான் இல்லை. இப்போ சவுல் கிட்ட என்ன சொல்றாரு, அவன் அன்னைக்கு பண்ணாங்க பத்தியா, அதை நான் இப்போ நினைவு கூடுறேன், ஒரு பயல விடக்கூடாது, குழந்தையிலிருந்து பெருசுகளிலிருந்து ஆடு பண்ணி மொத்தமாக சங்காரம் பண்றான்றார். இப்போ நமக்கு இத்தனை வருஷத்தினுடைய சரித்திர சம்பவங்கள் பைபிள்ன்ற பேர்ல கையில் இருக்கிறனால இங்கிட்டு தேடி அங்கிட்டு தேடி அங்கிட்டு தேடி வாசிக்கும் போது ஓ அதனால தானே புரியுது. ஆனால் அன்னைக்கு வாழ்ந்த ஆட்கள் ஏதாவது புரிஞ்சிருக்குமா? ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. அதே எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். அந்த ஆதியிலிருந்து அந்தம் இன்னைக்குன்னு தெரில, எப்போ முடியும்னு தெரில, அப்போ வரைக்கும் எத்தனை கோடி ஜனங்கள் எப்படி, ஏன், எங்க, எதற்காக, என்ன பண்ணா, ஏன் வாழ்ந்தான், என்ன செஞ்சா, ஆண்டவர் தம்முடைய நீதியை எப்படி செய்ய போகிறார்ன்றத நம்மளுடைய இந்த குட்டி குட்டி மூளை பென்சில்ல ஒரு பொட்டு வச்சா இருக்கிறோம், அவ்வளவுதான் நம்ம மூளை. அதுல புரிஞ்சுக்கலாம் சத்தியமா முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏதோ புரிய வச்சுக்கிறாரு, சந்தோஷம் ஆண்டவர், அவ்வளவுதான். அப்போ அதான் பவுல் சொல்றாரு, யார் மேல இறக்கமா இருக்கிறோ அவன் மேல இறக்கமா இருப்பாரு, யாரை கடினப்படுத்துறோம் கடினப்படுத்துறாரு. இப்போ சொல்லுங்களேன், சவுல் ராஜாவோட சம்பவத்தை போல அமலேக்கியர்கள் ஏன் கொண்டாருன்னு புரியுது. இப்ப பார்வோனோட இருதயத்தை ஆண்டவர் ஏன் கடினப்படுத்துறாரு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு பைபிள்ல அவ்வளவு டீடைல்ஸ் இல்லை. சரி, ஆண்டவர் அப்படி வேணும்னே ஒரு மனுஷனோட இருதயத்தை கடினப்படுத்தி அவனையும் அவனோட சிறந்த சேனைகளையும் சாகடிக்கிறது தேவனோட திட்டமா? இல்ல. ஆனா அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, சம்திங் இருக்குது, நமக்கு டீடைல்ஸ் வந்து சேரல. அப்ப அங்க என்ன நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்கிறீர், உம்முடைய நீதி என்றென்றைக்கும் உள்ளது, ஆமேன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப போட்டு மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அங்கதான் நம்ம தைரியமா சொல்ல முடியும், நான் ஆராதித்து நான் நம்புகிற ஆண்டவர் எதை செய்தாலும் நீதியாய் செய்வார், அநியாயமா செய்ய மாட்டார். அதனால இந்த இடத்துல பவுல் வந்து கேள்வியோட ஸ்டாப் பண்ணிட்டார். யார் மேல இறக்கமா இருக்காரோ அவன் மேல இறக்கமா இருப்பாரு, யார் மேல மனதுருக்கமா இருக்காரோ அவன் மேல மனதுருக்கமா இருப்பாரு, யார் மேல இறக்கமா இருப்பாரு, யாரை கடினப்படுத்துவாரோ கடினப்படுத்துவாரு. உனக்கு என்னடா புரிய போகுது? நீ படைக்கப்பட்ட அவனை கேள்வி, ஆண்டவர் கேள்வி கேட்கிற, சரி அப்படியா பதில் சொன்னா மட்டும் புரிஞ்சிருமா? புரியாது. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆமா, அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. இது முதல்ல யூதர்களுக்கு புரியுமா? புறஜாதிகளே தேவன் அழைத்திருக்கிறார்ன்றது யூதர்களுக்கு புரியல, தெரியுமா? இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு பேதுரு புறஜாதிகள் கிட்ட போனானா?
பேதுரு வந்துட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருக்கிறார். புறஜாதிகள் மத்தியில் பேதுரு போனாரான்னு கிட்ட போல. ஆனால் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய பிரசங்கத்தில் முதல்ல புறஜாதி ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்றாருல்ல. யாரை பற்றி பேசுறாரு? கொர்நேலியை பற்றி பேசுறாரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலிய வீட்டுக்கு பேதுரு டைரக்டாக போயிட்டாப்லையா? போல. அதனால பேதுருக்கு தனியாக தரிசனம் காட்டுறாரு இல்லை? ஞாபகம் இருக்கா? தரிசனம் ஞாபகம் இருக்கா? 4 முனை இழுத்து கெட்டப்பட்ட ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து இறங்கி வருது. சுத்தமான மிருகம் அசுத்தமான மிருகம் எல்லாம் இருக்கு, அடிச்சு புசின்றார். பேதுரு என்ன சொல்றாரு? நான் யூதன் இல்லை, அதெல்லாம் சாட மாட்டேன். அது திருப்பி மேலே போயிருது. செகண்ட் டைம் திருப்பி கீழே வருது, அடிச்சு புசின்றார். நான் சாட மாட்டேன், நான் யூதன். தேர்ட் டைம் கீழே வருது, அடிச்சு புசின்றார். நான் சாப்பிட மாட்டேன். தெளிவாக இருக்க முடியாது. என்ன அர்த்தம்? சுத்தமுள்ள மிருகம் அசுத்தமுள்ள மிருகம்ன்ற அந்த வித்தியாசத்தை இன்னும் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் இன்னும் உள்ளத்தின்படி அவன் யூதனாகவே இருக்கிறான். இன்னும் மாம்சத்தின்படி இன்னும் யூதனாகவே இருக்கான். ஆனால் ரட்சிக்கப்பட்டான், பரிசுத்தவே பெற்றான். இந்த தரிசனத்தை ஆண்டவர் காட்டி கடைசி சொல்றாரு பேதுரு கிட்ட, நான் அசுத்தம் பார்க்காத நீ ஏன்டா அசுத்தம் பார்க்குற? இந்த தரிசனத்தை காட்டி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாய் பேதுரு கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தால், கொர்நேலிய வீட்டில இருந்து ஆட்கள் வந்து பேதுருவை கூப்பிட்ட பொழுது பேதுரு போயிருப்பாரா? போயிருக்க மாட்டாரா? இந்த தரிசனத்தை ஆண்டவர் பேதுருவுக்கு காட்டி, நான் புறஜாதி இஸ்ரவேலன்ற வித்தியாசத்தை பார்க்கல, சுத்தம் அசுத்தம் நான் பார்க்கல அப்படின்ற இந்த ஒரு சத்தியத்தை ஆண்டவர் பேதுரு கிட்ட சொல்லி கொடுக்காமல் இருந்திருந்தால், அந்த தரிசனத்தை பேதுரு பார்க்காமல் இருந்திருந்தால், கொர்நேலிய வீட்டில இருந்து ஆட்கள் வந்து பேதுருவை கூப்பிட்ட பொழுது பேதுரு போயிருப்பானா? போயிருக்க மாட்டானா? போயிருக்கவே மாட்டாப்ல. யோசிப்பார்ல பதர், போயிருக்கவே மாட்டாரு. அவன் தான் ஆண்டவர் தரிசனம் காட்டும் சண்டை போடுறான். நான் யூதனை சாப்பிட மாட்டேன்னு நிற்கிறானே. கடைசி வரைக்கும் அவன் சாப்பிடலையே. அந்த தரிசனத்தில் சொல்றேன், போயிருக்கவே மாட்டாரு. ஆனா இப்ப நம்ம இங்க வாசிச்ச மாதிரி அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறார். அது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் அங்க பேதுரு சபை நடத்திட்டு இருக்காரு. சர்ச் சினகாக் நடந்துட்டு இருக்குது அங்க ஆதி திருச்சபையில, தலைமை திருச்சபை எருசலேம்ல, 3 தூண்கள் பேதுரு யாக்கோபு யோவான்ல. அங்க ஒரு சில யூதர்கள் வந்துட்டு புதுசாக ரட்சிக்கப்படுற சீஷர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை போதிக்கணும், விட்டெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போதான் பேதுரு சொல்றாப்பலாம், அப்படிலாம் கிடையாது. எங்கிட்ட ஆண்டவர் புரிய வச்சாரு, எனக்கு உணர்த்தினாரு. புறஜாதிகள் மேலே ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கிறார். யூதர்களுக்கு புரியல தேவன் என்ன செய்யறாருன்றது. அநேக நேரம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில காரியத்தை ஆண்டவர் புரிய வைக்கிறாருன்னா புரியும். லாங் டேர்மா சில விஷயங்கள் நம்மளுக்கு அவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாரு. ஆனால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம படைப்புகளாகி நமக்கு மண்டை பத்தலை. அதுதான் உண்மை. So it's always good to trust in God rather questioning God. தேவனை கேள்வி கேட்பதை பார்க்கலாம் தேவனை விசுவாசிப்பது நமக்கு நலம். ஆமா, உன் விசுவாசத்தை சார்ந்த கேள்விகளுக்கு கண்டிப்பா பதில் தராரு. கண்மூடித்தனமான விசுவாசிக்க சொல்லல, ரீசனபிளா விசுவாசி. Let your faith be reasonable. Learn to reason your faith and let your faith be reasonable. உன்னுடைய விசுவாசம் நியாயமானதாக இருக்கட்டும். உன் விசுவாசத்தை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக கேள்விகள் கண்டிப்பாக கர்த்தர் புரிய வைப்பார். கண்மூடித்தனமாக விசுவாசிக்க தேவையில்லை. அப்போ இதுதான் பவுல் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலாக சொல்ல போனால் தெரிலப்பா, அவர் என்ன யார் எதுக்கு இப்படி பண்றாருன்னு புரியல. தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்னப்படுவார்கள் என்று ஓசியா தீர்க்க தரிசனத்தில் ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. நான் எடுத்து வாசிக்கணும்னு அவசியம் இல்லை நினைக்கிறேன். நீங்களும் எடுத்து படித்து பார்த்துக்குங்க. ஓசியா தீர்க்க தரிசி மூலமாக பால் எவிடன்ஸ் தரார். எங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய கிராஸ் ரெஃபரன்சஸ், யூதர்களுக்கு புரியுற மாதிரி பழைய ஏற்பாட்டிலேருந்து நிறைய ரெஃபரன்சஸ் தராரு. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் சமுத்திரத்தின் மணல்தனையாக இருந்தாலும் மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும். இங்கே தான் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. புரியுதா? 11th சாப்டருக்குள்ள போகும்போது புரியும். யூதர்கள் கடல் மணலத்தனையாய் ஜனங்களாக இருந்தாலும் அதில் மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். the remnant of Israels, the மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். இதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் நீதியோட தம்முடைய காரியத்தை சீக்கிரமாக நிறைவேற்றுவார். நமக்கு புரியாது, அவர் செய்வார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லியிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து தானே ஒரு காரியத்திற்கு இங்கே தான் அவர் அந்த 11ஆம் அதிகாரத்தில் ஆன்சர் சொல்ல போகிறது இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இஸ்ரவேல் ஜனத்துக்காக ஒரு பிளான் கர்த்தர் வச்சிருக்காரு.
அதை சீக்கிரமா செய்வார்னு சொல்லி ஏசாயா சொல்லியிருக்கிறார். பவுல் அதை சொல்லும் பொழுது ஏசாயா சொன்னார்னு சொல்றாரு. பார்த்தீங்களா, பவுலுக்கு எத்தனை வருஷம் வித்தியாசம் தெரியுமா? பவுலுக்கும் ஏசாயாவுக்கும் தோராயமா ஒரு 700 வருஷம் வித்தியாசம். இப்ப இந்த சத்தியத்தை வாசிக்கும் போது நமக்கும் ஏசாயாவுக்கும் கிட்டத்தட்ட 2700 வருஷம் வித்தியாசம். சீக்கிரமாய் முடிப்பார்ன்றாரு. அதான் சொல்றேன், ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போறேன்னு சொன்னாரு. சீஷர்கள் இயேசு சீக்கிரமா வரப்போறாரு அப்படியே பிரசங்கம் பண்ணாங்க. சீக்கிரமா வர போறாரா? அதுவும் வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக சீஷர்கள் மூலமாய் அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்தபடினால அப்படியே நம்பினாங்க. நிலத்தை வீடெல்லாம் வித்து கொடுத்துட்டாங்க. அப்படிலாம் வித்து கொடுத்து சொல்லி யாரும் பிரசங்கம் பண்ணவே கிடையாது. பைபிளில் எங்கேயாவது ஏதாவது சீஷர்கள் வித்து கொடுத்துன்னு பிரசங்கம் பண்ணாங்களா? சம்பாதிக்கிறத கூட கொண்டு வந்து கொடு, நம்ம சரிசமமாக பகிர்ந்து கொள்ளுவோம், எங்கேயாவது பிரசங்கம் பண்ணாங்களா? இல்லை. மக்கள் தானா பண்ணாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா இயேசு சீக்கிரம் வரப்போறாருன்னு பிரசங்கம் பண்ணாங்க. சீஷர்களுக்கே ஆரம்ப கட்டத்தில் தெரியாது, இயேசு சீக்கிரமா வரப்போறாரு நம்பினாங்க. அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரன்ற வார்த்தை அவங்களுடைய வாழ்நாட்கள் நினைச்சாங்க. இல்லை, 2000 வருஷம் ஆச்சு நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், மாறானதா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதான் சொல்றேன், சீக்கிரம் புரியுது. அந்த சீக்கிரம் என்ற வார்த்தை மனித பாஷையா இருந்தாலும் மனிதனுக்கு உட்படுத்தப்பட்ட மனித பாஷையினுடைய மீனிங்ல இல்லைன்றது நல்லா புரியுது. இல்லை, ஆண்டவருக்கு எவ்வளோ சீக்கிரம்னு தெரியாது. சீக்கிரம் என்ற வார்த்தை ஆண்டவருக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு, அதான் சொல்கிறேன், ஒன்றும் புரியாது. புரிஞ்ச வரைக்கும் சோத்திரம் ஆண்டவர், புரிஞ்ச வரைக்கும் சோத்திரம். அதுக்கு மேலே ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சா சந்தோஷம். ஆமாம், அப்படி ஒரு நாளாக படிப்படியாக புரிய வைங்க, அவ்வளோதான். வசனம் புரியும், பைபிள் புரியும், சத்தியம் புரியும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. இது எல்லாம் கொடுத்த தேவனுடைய திட்டங்கள் புரியுமா? அவருடைய கரத்தின் கிரியைகள் புரியுமா? அவர் கை நீட்டி செய்கிற நீதி புரியுமா? அவருடைய நியாய தீர்ப்பு புரியுமா? இப்ப இதே தலைப்பை யோசி. இதுக்கு ஏற்ற விதத்துல யாரை கடினப்படுத்துறாரு, யாரை அழிவுக்கு எதுவான பாத்திரமா வச்சிருக்கிறாரு, யாரை ஜீவனுக்கு எதுவான பாத்திரமா வச்சிருக்காரு, ஏன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஆண்டவர் பாரபட்சம் பார்க்க மாட்டார். தம்முடைய முன்குறித்தலின்படி மாத்திரமே யாரையும் அவர் சும்மா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படி பாதாளத்துக்கு பரலோகத்தை எடுத்துக்க மாட்டாரு. எனக்கு புரியலன்ற காரணத்தால ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்றேன், என்னை படைச்சாரு, அவர் படைச்சவர், அவர் இஷ்டத்தின்படி அவர் என்னை என்ன பண்ணாலும் அது கரெக்டு தான். அதுதான் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பதில். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? கர்த்தர் நல்லவர். சரியா? அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி 29 அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியே. நியாய பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. இங்கே நியாய பிரமாணம் நீதி பிரமாணம் ரெண்டா எடுத்துக்காதீங்க, ரெண்டு வார்த்தைக்கு ஒரே மீனிங் தான். நியாய பிரமாணம் தான். லா ஆஃப் ரைச்சியஸ்னஸ், லா ஆஃப் மோசஸ் எல்லாம் ஒன்று தான். சரியா? தாங்கள் நீதிமான் ஆக வேண்டும் என்ற ஆசையில் நீதியின் பிரமாணத்தை பின்பற்றியவர்கள் அந்த நீதியை அடையவில்லை. மறுபடியும் சொல்லவா? தாங்கள் நீதிமான் ஆக வேண்டும் என்ற ஆசையில் அந்த நீதியின் பிரமாணத்தை பின்பற்றியவர்கள் நீதி அடையல. யார் அவங்க? இஸ்ரவேலர்கள் தான். ஏன்னு பவுல் சொல்றார், எண்ணத்தினாலெனில் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. அப்ப நியாய பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்த காரணம் செய்யன்னு சொன்னாரு, விசுவாசத்தோடு செய்யினார். இல்லாட்டி கொடுத்தவர் மேல விசுவாசத்தோடு செய்யினார். இல்லாட்டி கொடுத்ததை யார் கொடுத்தாரோ அவரை விசுவாசிக்கும்படிக்கிற செய்யினார். விசுவாசமே இல்லை, கண்மூடித்தனமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்னாச்சு? என்ன நீதியை, எந்த நீதியை ஆசைப்பட்டு நடந்த நீதி கிடைக்கவே இல்லை. காரணம் என்ன? விசுவாசம் இல்லை. ஏன்னா எந்த சந்ததிக்கு இந்த பிரமாணத்தை தேவன் கொடுத்தாரோ அந்த சந்ததி உருவாகுவதற்கு காரணமா இருந்து ஆபிரகாம்னு ஒருத்தர் அழைச்சார்ல, அவனுடைய கோத்திர தலைவனாகிய அந்த ஆபிரகாமே விசுவாசத்தால் தான் நீதிமனாக்கப்பட்டான். அந்த பேசிக் இஸ்ரவேல் மக்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இங்க எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கும். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் இயேசு ஏற்றுக்கொண்டிருந்தா என்ன இருந்திருக்கும் தெரியல. ஆண்டு இப்படிதான் வச்சிருக்காரு, அப்படி வைக்கல. அப்படி ஒருவேளை சும்மா கற்பனை பண்றேன், இது யாரும் சத்தியம் எடுத்துக்காதீங்க, எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள்
தேவனை ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால், இயேசு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் சிதறடிக்கப்பட்டு போயிருக்க மாட்டாங்க. லேவின்ற ஒரு கோத்திரம் மட்டும் இருந்திருக்காது, இஸ்ரவேலே லேவியராக இருந்திருப்பாங்க. மொத்தமாக ஆசாரி, இப்போ எப்படி புறஜாதியாகி நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிற எல்லாருமே ராஜாக்களாய் ஆசாரியில் மாற்றிருக்காருல்ல, அந்த மாதிரி இஸ்ரவேலே ஆசாரியர்களாக இருந்திருப்பார்கள். இஸ்ரவேல் மூலமாய் சுவிசேஷம் போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லி வசனம் சொல்ற மாதிரி இஸ்ரவேலர்களே தேவனுடைய ஊழியக்காரலாம் போய் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு விதத்தை நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லு, நம்மளதில் யாரும் பாஸ்டர் எவன் இருந்திருக்க மாட்டான், இந்த ஃப்ராடு எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க பாஸ்டர்ன்ற பேரில். ஆமாம், இஸ்ரவேல் மூலமாய் கர்த்தர் நடத்தியிருப்பார் இல்லை, தெரில. சரி, ஆனால் அப்படி நடக்கலை. ஸோ அதனால் நம்ம விட்டுருவோம். இப்போ நடந்திருக்குது நம்ம பார்ப்போம். நம்ம கடைசி 2 வசனங்கள், எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை, இடறுகிறதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இவருங்க இந்த கடைசி வருஷத்துக்காக தான், ஆக்சுவலாக கடைசி இல்லை, பவுல் அப்படியே எழுதிட்டே வராரு. இந்த வருஷத்தை தான் இங்கே தான் ஆக்சுவலாக ஒரு பதில் ஓப்பன் ஆகுது. இதுக்காக தான் இவ்வளோ அடித்தளமும் போட்டே வந்தார் மேலேருந்து. அவர் என்னன்னாலும் பண்ணுவார், யாருன்னா கடினப்படுத்துவார், யார் மேலும் இறக்கமாக இருப்பார், என்னென்ன பண்ணுவார். இது என்ன சொல்கிறாரு, இடறுகிறதற்கான கல்லையும் தவறுகிறதற்கான கண்மலையும் சீயோனிலே வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, யாரை பத்தி பவுலுக்கு பேசுறாரு? யாரை பத்தி பேசுறாரு? யாரை பத்தி பேசுறாரு? யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இயேசு. பேதுரு டாபிக் முடிச்சு தம்பி. இயேசுவை பத்தி சொல்ல. இப்ப இடறுகிறதற்கான கல்லை தவறுகிறதற்கான கண்மலையை சீயோனில் வைக்கிறேன். நீ இடரணுன்றதுக்காகவே ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்துறார். இஸ்ரவேல் மக்கள் இடரணுன்றதுக்காகவே உன்னை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. அவர் தான் இயேசு. ஆனா அங்கேயும் ஒரு வாய்ப்பு கொடுத்துடுறார். இவர் விசுவாசினா நீ இடறி விழ வேண்டிய ஒரு கல்லு நீ ஏறி நிற்க வேண்டிய ஒரு கண்மலையா மாறும் உனக்கு, விசுவாசத்தால மட்டும்தான். இவனுக்கு என்ன பண்ணானுங்க, அப்படிலாம் விசுவாசிக்க முடியாதுன்னா இடறி விழுந்தான். விசுவாசித்திருந்தா ஏறி நின்றுப்பான் மேல. ரைட்டா? இப்போ இவனுக்கு இடறிட்டான்ற காரணத்துக்காக அவனை மொத்தமாக அந்த முத்திரை குத்தி தள்ளுறாதரா அப்படின்றது தான் இனிமேல் நம்ம அடுத்து வரப்போகிற காரியங்கள்ல நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் போய் சுவிசேஷம் சொல்லு, பிரசங்கி, விசுவாசிக்கிறவன் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி கத்திரி வார்த்தையினால் வரும், அது கேட்காம எப்படி விசுவாசிப்பான், விசுவாசிக்காம எப்படி ஆண்டவர் தொழுது கொள்வான், இதை பற்றி ஏசாயா ஏற்கனவே சொல்லிட்டுருக்கானே தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 10ஆம் அதிகாரம் முடிஞ்சிச்சு, சொல்தான். சரியா? அடுத்து 11ஆம் அதிகாரம் 11 வரும்போது வந்துட்டு தேவன் இஸ்ரவேலை இன்னும் நிராகரிக்கவில்லை, அவர்களுக்கு இன்றும் திட்டம் வைத்திருக்கிறார். அதுக்காக தான் வந்துட்டு அவருடைய திட்டம் என்ன, அவர் யோசனை என்ன, அவர் யாரை சூஸ் பண்ணுறாரு, எப்படி சூஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் அப்படி நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். கத்தை நம்ம நடந்துட்டோம். எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க, என்னோட த்ரோட் கிளியர் ஆகணும்ட்டு. அண்ணா இந்த ஒரு விஷயம் சொன்ன 33ல இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சிறியோனில் வைத்திருக்கிறோம் இருக்காங்க. எஸ், எனக்கு அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இயேசுதான் யூதர்கள் நியாயப்பிரமாண கிரியையே செஞ்சு 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 காலங்காலமா, இதனால தான் நாங்கள் உத்தமர்களா நீதிவான்களா இருக்கிறோம் தெரியுமா அப்படின்னு ஓவரா பப்ளிக்ல சீன் போட்டிருந்தாங்க. ஏசு வந்து சிம்பிளாக சொல்லிட்டாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கலரையை உள்ள ஃபுல்லாக அழுக்குடா, வெளியில தாண்டா நல்ல மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிற, உன்னோட கிரியைகள்லாம் உன்னை நீதிமன் ஆக்காது அப்படின்றத இயேசு பேசினார். யூதர்கள் திருப்பி அதான் கேள்வியை கேட்டாங்க, நாங்கள் என்ன செஞ்சால் தேவனை பிரியப்படுத்த முடியும், நாங்கள் என்ன செய்யணும்னு தேவன் திட்டம் உள்ளவராக இருக்காரு சொல்லு அப்படின்னு சொல்லி இயேசுவை யூதர்கள் கேட்குறாங்க. அது இயேசு சிம்பிளாக சொல்லிடுறாரு, தேவனுடைய குமாரனை விசுவாசிப்பதே நீங்கள் தேவனுக்கு ஏற்ற செய்கிற கிரியையாக இருக்கிறது. நீ அவர் விசுவாசிக்கிறதான்பா நீ ஆண்டவர் விட்டு எதிர்பார்க்குற ஒரே காரியம். அவர் விசுவாசினா அவர் சேர்த்துக்க போகிறாருன்னாரு. இவன் என்ன பண்ணானுங்க, அப்படிலாம் விசுவாசிக்க முடியாது போ அப்படின்னாங்க. அப்போது ஒரு 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 ஹடுல்னா புரியுதா? ஹடுல்னா தடகள போட்டி, தாண்டி தாண்டி ஓடுவாங்கல்ல, கட்டையை குறுக்க விட்டாச்சு, தாண்ட கத்திர உதவி செய்வார், அவர் நம்பினா அவனை தாண்ட வைப்பார், இல்லாட்டி தடிக்கு கீழே விழுக போகிற முடிஞ்சிச்சு.
இப்படி அவர் நம்புறே இல்லையா? நம்புறேன்னு சொன்ன நம்ம எல்லாருமே தாண்டிட்டோம். இயேசு மேல் ஏறி நிற்கிறோம், கண்மலையாகி கிறிஸ்து மேல் கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ப மாட்டேன்னு யூதர்களும் இன்னைக்கும் நம்ப மாட்டேன்னு சொல்ற புறஜாதிகளும் தடுக்கி விழுந்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுதான் சுவிசேஷமே. அவர் விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்கு எதுவாகவும், அவர் விசுவாசியாதவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு எதுவாகவும் தீர்க்கப்படுகிறார்கள். நித்திய ஜீவனுக்கு வழி இயேசு, அத்தோடு முடியல. ஆக்கினை தீர்ப்புக்கு வழி இயேசு தான். அப்படியே வழின்றதை விட தீர்ப்பு செய்கிறவர் இயேசு தான். ரைட்டா? எஸ். ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த நாளுக்காக உங்கள் நன்றியப்பா. நாங்கள் இந்த ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியும். தேவன் கிருபை செஞ்சீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு புரிய வைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய ஞானம் குறை உள்ளது, எங்களோட அறிவு குறை உள்ளது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 சொல்லுகிறபடி நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதும் குறை உள்ளது, ஆனால் நிறைவானது வரும்பொழுது இது குறைவானது ஒழிந்து போகும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய நிறைவான ஆவியானவர் தேவ அன்பின் நிமித்தமாய் எங்களுடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அந்த நம்பிக்கையை எங்களை வெட்கப்படுத்தான்னு வேதத்தில் வாசிக்கிறபடி உங்களுடைய நல்ல ஆவியானவர் அன்பின் நிமித்தமாய் எங்களை நிரப்பி இருக்கிறபடினால், அந்த அன்பின் ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறபடினால் அந்த ஆழங்களை கர்த்தாவே எங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படி இன்னும் எங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்து எங்களுடைய யோசனை திறன்களை கர்த்தாவே நீங்கள் விரிவாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய முன்குறித்தல் மேலே நாங்கள் சந்தேகப்படாதவர்களாய், எங்களுடைய சுயாதீனத்தின் மேல் நாங்கள் திமிர்வாதம் கொள்ளாதவர்களாய், ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சுயாதீனத்தையே உம்முடைய முன்குறிப்பினுடைய அடிப்படையில் நாங்கள் விட்டு கொடுத்து உண்மை நாங்கள் முழுமையாய் தழுவிக்கொள்ள, தொழுது கொள்ள, பிடித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஸ்டடி அட்டன் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் எங்களுக்கு புரிய வைங்க, சத்தியத்தை புரிய வைங்க. உண்மை அறிகிற அறிவில் நாங்கள் அதிகமாக வளர கற்றுக் கிருபைத்தார். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். புதுசாக ஜாயின் பண்ண பிள்ளைகளுக்கு நன்றி. தொடர்ந்து ஜாயின் பண்ண கற்றுக் கிருபை தாங்கப்பா. ஆசீர்வாதத்தை நடத்தும் நாம இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரிய தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் தேவான்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடு கூட நடத்துவதாக. ஆமீன். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.